நாம் தொடர்ந்து பிட்காயின், நிஃப்டி, கோல்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துட்டு வர்றோம். கடந்த ஒரு 2-3 நாட்களாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோவுமே இந்த ஒவ்வொரு பர்டிகுலர் ட்ரேடிங் பேரோட வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தோம். முதல் நாள் பிட்காயின் பார்த்தோம். ஸோ அடுத்த நாள் கோல்டோடது பார்த்தோம். நேற்று பார்த்திங்கன்னா பிட்காயின் நிஃப்டியோடது பார்த்தோம். யூனிக்காக இந்த பர்டிகுலர் 1 ஹவர் ஃபுல்லாகவே அதை பற்றி மட்டும்தான் பார்த்தோம். அதில் நிறைய விஷயங்கள் பேசிக்கில் இருக்கிற நிறைய விஷயங்கள் அதில் நம்ம ரிப்பீட்டடாக ஒவ்வொரு பவுண்ட்ரி, கேண்டில், பேட்டர்ன், ட்ரெண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுண்ட்ரி, இது எல்லாமே இன்டெப்த்தாக பார்த்துருக்கோம். ஸோ அந்த 3 வீடியோவை நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு இந்த சேனலில் மொத்தமாக பேசிக்லேருந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிய ஆரம்பிக்கும். நம்ம வழக்கம் போல் இன்னையிலேருந்து அசோசியேட்டிவ்ஸ் நம்ம யூஸ்வலாக பார்க்குற மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லி மார்க்கெட் அனாலிசிஸ் என்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். புரியுதுங்களா? இந்த சேனலில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு தியரியாக பார்த்துறாமல் ஸோ அதோடு நீங்கள் நிப்பாட்டிடாமல் ஸோ இதை ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக நீங்கள் முழுசாக கற்றுக்கிட்டு அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை ரியல் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி நீங்கள் பணம் சம்பாதிக்கணும். ஸோ அதுதான் நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த விஷயங்களை நம்ம என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு காரணமே. ஸோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில்லாக நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஸோ அதுதான் பெரிய சந்தோஷம். ஏன்னா ஃபைனல் ரிசல்ட் அதுதான். சும்மா ஒரு தியரியாக ஓகே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு ரிசல்ட் தான். பட் அதை விட பெரிய ரிசல்ட் என்னென்னா அது ராவாக இத்தனை பேர் என்னது பணம் சம்பாரிச்சிட்ருக்காங்க, இத்தனை பேர் ரியல் பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான சந்தோஷம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி நம்ம பிட்காயினை பார்க்கலாம். ஏற்கனவே எப்போவும் சொல்கிறது தான், ஒரு சார்ட் இருக்குன்னா அதை பிட்காயின், கோல்டு, நிஃப்டின்னு பேர் கொடுத்து ஸ்பெசிஃபைடாக பார்க்காம அந்த சார்ட்டோட அந்த இமேஜை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் டெக்னிக்கலாக. ஸோ அதுதான் ரியல். எல்லா சார்ட்டும் அடிப்படையில் ஒன்று தான். எல்லா சார்ட்டும் பேஸ்ட் ஆன் த சப்ளை டிமாண்ட் தான். ஒரு ப்ரைஸ் தான் வால்யூம் அட்ராக்ட் பண்ணும், வால்யூம் தான் மார்க்கெட்டை லீட் பண்ணும். இது எல்லா சார்ட்லையும் நடக்கும். ஸோ அதனால் இந்த சார்ட்டு அந்த சார்ட் அப்படின்றது இல்லாமல் ஒவ்வொரு சார்ட்லையும் யூனிக்காக என்ன இருக்குது, அந்த 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 இமேஜை எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது. அதான் நான் சொன்னேன், ஒரு டெக்னிக்கலுங்கிறது என்னென்னா ஒரு மனுஷனோட உடம்பு மாதிரி, இல்லைங்களா? ஒரு ஃபண்டமெண்டலுங்கிறது மனுஷன் உடம்புக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸு, உயிர் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள் தான் டெக்னிக்கல். அப்போ இந்த கண்ணுக்கு தெரிகிற சார்ட்டு நம்மக்கிட்ட என்னெல்லாம் சொல்லுது, அடுத்து என்னெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெரிய பணக்காரங்க என்னெல்லாம் அடுத்து மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்னெல்லாம் அவங்க நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி முடிஞ்ச மார்க்கெட் நமக்கு என்ன சொல்லுது, வரப்போகிற மார்க்கெட் என்ன பண்ண போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படிங்கிற எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். புரியுதுங்களா? கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள். அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சுங்க படமாக நமக்கு என்ன தெரியுது, சார்ட்டு தான் தெரியுது. அது ஒரு படமாக தெரியுது. அது ஒரு கேண்டிலாவோ, பேட்டர்னாவோ, ட்ரெண்டாவோ, ஒரு இமேஜாவோ நமக்கு தெரியுது இல்லையா? அந்த இமேஜை அனலைஸ் பண்ணி அடுத்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன நடந்திருக்கு, பாஸ்ட் டென்ஸில் என்ன, ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன, ஃப்யூச்சராக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மூணையும் கம்பைன் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ அதனால் எந்த சார்ட்டுமே இந்த சார்ட்டு அந்த சார்ட்டுன்னு சார்ட்டை பார்க்காம அதில் உள்ள விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த பிட்காயினோட டே சார்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இந்த டே சார்ட்டை முதல்ல சார்ட்டை ரீசெட் பண்ணி கண்ணுக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் ஹை என்ன இருக்குது, அதிகபட்சம் லோ என்ன இருக்குது, அதை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணும்போதே நீங்கள் ஒரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அதிகபட்சம் ஹையர் லோ அப் ட்ரெண்டாக இருக்கா, டவுன் ட்ரெண்டாக இருக்கா, இதை நீங்கள் கொஞ்சம் பேசிக்காக அப்படி வரையும் போதே பேசிக்காக நீங்கள் பார்க்கணும். அப்போ இது கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை இங்கே இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்சு லோ இங்கே இருக்குது, அப்போ இது இங்கேருந்து இங்கே வந்திருக்கு, அப்போ இது ஒரு வி பேட்டர்னாக வந்திருக்கு. அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டாங்கிறத விட இன்னும் கிளாரிட்டியாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா வி பேட்டர்னாக வந்திருக்கு. செல்லர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு பையர் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு போகிறாங்க. கவனிங்க. இப்போ இது ஃபர்தராக இன்னும் கீழே தான் போகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது, இந்த செல்லர் கொண்டு வந்த 50% வரைக்கும் கூட போகலாம். இந்த 50% தாண்டி மேலே போயிட்டு ஒரு 3 நாள் கீழே வர முடியாமல் பையர் மேலேயே மார்க்கெட்டை தக்க வச்சுருந்தாங்கன்னா மறுபடி செல்லர் கீழே கொண்டு வர்றது கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ இது இந்த வி பேட்டர்னோட இந்த செல்லரோட கான்ட்ரிபியூஷன், செல்லரோட அந்த பார்ட்டு நமக்கு சொல்கிறது இதுதான். அடுத்து மீதம் என்ன இருக்குது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பையர் இப்போ கரண்ட்டாக கொண்டு போயிட்டு இருக்கிறது இது. அப்போ இந்த பையர்
மேலே இந்த 50% தாண்டி கொண்டு போகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மறுபடி செல்லர் என்ன பண்ணக்கூடாது, இந்த கவனிங்க இந்த 50% பையர் ஏற்கனவே கொண்டு வந்த இந்த 50% லைனை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சு ஒரு 3 கேண்டில் கீழேயே மெயின்டைன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டாங்கன்னா மறுபடி இதை உடைச்சி இந்த 50% போகிறது ரொம்ப கஷ்டம், பையரால் கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு, முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த ஒரு சார்ட் எடுத்தாலும் எந்த ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்தாலும் முதல்ல ரீசெட் பண்ணி அதிகபட்சம் அது என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அப்போ இது என்ன பேட்டர்னாக இருக்குது, வி பேட்டர்னாக இருக்குது. இது ஓவரால் கரெக்டாக ஓவரால் என்ன பேட்டர்னில் இருக்குது, வி பேட்டர்னாக இருக்குது. இதை உடச்சி பார்க்குறதா இருந்தால் தான் நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு வி பேட்டர்ன், ஒவ்வொரு இதுக்குள்ளே நிறைய பேட்டர்ன் இருக்குது கரெக்டாக. அப்போ ஓவரால் இது வி பேட்டர்னாக இருக்குது. கவனிங்க இந்த வி பேட்டர்ன். அப்போ இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்து பையர் கொண்டு போயிருக்காங்க. இதோட 25, 50, 75 வரைக்கும் தான் போயிருக்கு. 100 போக முடியாமல் என்ன இருக்குது, இந்த லோ உடைச்சு புதுசாக லோ வச்சிருச்சு. அப்போ இதுக்கு பேர் ஃபெயில்டு வி பேட்டர்ன். அகெயின் அதான். அப்போ இந்த ஓவரால் இது ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இதை மட்டும் தனியாக எடுத்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக கவனிங்க. இதை மட்டும் தனியாக எடுத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வி பேட்டர்ன். இதை மட்டும் ரெண்டாவது நடந்திருக்குல்ல, இது ஃபஸ்ட்டு நடந்தது என்னாச்சு, 75 வரைக்கும் போச்சு, 100 போக முடியாமல் இந்த லோ உடைச்சு புதுசாக லோ வச்சிருச்சு. அப்போ இதுக்கு பேர் ஃபெயில்டு வி பேட்டர்ன். அப்போ ரெண்டாவது நடந்தது என்னது, அதே ஃபெயில்டு வி பேட்டர்ன் தான். அப்போ இதோட ஓவரால் தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 75 வரைக்கும் போயிருக்கு. 25, 50, 75 வரைக்கும் போயிருக்கு, 100 போகல. ஓவரால் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட 50% வரைக்கும் போயிருக்கு. அவ்வளோதான். இது ஓவரால். ரெண்டு பேட்டர்னையும் ஒன்றா சேர்த்து ஒரே ஹை அண்ட் லோவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஓவரால் பேட்டர்ன். தனித்தனியாக எடுத்திங்கன்னா இண்டிவிஜுவல். கரெக்டாக. ஸோ ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்கலாம். ஃபெயில்டு பேட்டர்ன், ஃபெயில்டு பேட்டர்ன், ஃபெயில்டு பேட்டர்ன், ஈக்குவல் பேட்டர்ன், ஃபெயில்டு பேட்டர்ன். என்ன நடந்திருக்கு இப்போது கரண்ட்டாக என்ன இருக்குது, ஃபெயில்டு பேட்டர்ன். அகெயின் இப்போ பேட்டர்னுக்குள்ளே பாருங்கள் இன்சைட் பேட்டர்ன். அப்போ இந்த மாதிரி வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இது கவனிங்க, இதோட தொடர்ச்சியாக இருந்துச்சு. இங்கே வந்து மறுபடியும் பாருங்கள், இதுக்குள்ளே செல்லர் கொண்டு வந்து மறுபடியும் பையர் கொண்டு போவாங்க. இதுக்கு பேர் தான் இன்சைட் பேட்டர்ன். அப்போது ஒரு அவுட்லைனாக கொண்டு வந்துட்டு இருக்குது அவுட் சைட் பேட்டர்ன். இந்த லோ உடைக்காம ஆனாலும் செல்லர் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க, மறுபடியும் பையர் கொண்டு போயிருக்காங்க. இந்த பேட்டர்னுக்கு பேர் தான் இன்சைட் பேட்டர்ன். மறுபடியும் இதை கவனிங்க, இன்சைட் பேட்டர்ன், இன்சைட் ஃபெயில்டு பேட்டர்ன். கரெக்டாக. அகெயின் பாருங்கள், இப்போ தான் அவுட் சைட் பேட்டர்ன். ஏன், இந்த லோ உடைச்சிருச்சு. அப்போது அவுட் சைட் பேட்டர்ன், அகெயின் அவுட் சைட் பேட்டர்ன். மறுபடியும் இங்கே பாருங்கள், செல்லர் கொண்டு வந்திருக்காங்க, பையர் கொண்டு போயிருக்காங்க. இன்சைட் பேட்டர்ன், இன்சைட் பேட்டர்ன், இன்சைட் பேட்டர்ன். இப்படி தான் மார்க்கெட்டுக்குள்ளே பேட்டர்ன் நிறையா இருக்கும். புரியுதா? அப்போ இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட பேட்டர்ன் சேர்ந்தது தான் ட்ரெண்டு. அப்போ அந்த ட்ரெண்ட் எப்படிங்கிறது என்ன அர்த்தம், ஒரு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்குன்னா ஒரு ஃபெயில்டு பேட்டர்னாகவே மார்க்கெட்டு இல்லை ஈக்குவல் பேட்டர்னாக கூட போகும், இல்லை எக்ஸ்ட்ரா பேட்டர்னாக கூட போகும். அது மேட்ரு கிடையாது. இந்த லோ உடைக்குதா, அதான் மேட்டர். அப்போ இந்த லோ உடைச்சிருச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, வி பேட்டர்ன். அகெயின் வி பேட்டர்ன். புரியுதா, வி பேட்டர்ன். இப்போ இது ஏ பேட்டர்னா கீழே வரணும். மறுபடியும் என்ன ஆகும், மறுபடியும் பாருங்கள், இது வி பேட்டர்ன். அகெயின் இங்கே அடுத்து அகெயின் இந்த லோ உடைக்கணும். இதுக்குள்ளே இப்படி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குன்னா ஏ பேட்டர்ன் வந்துகிட்டே இருக்குது, வி பேட்டர்ன். அதுக்கு பேர் என்ன, இன்சைட் பேட்டர்ன். மறுபடியும் எப்போ இந்த லோ உடைக்குதோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு வி பேட்டர்ன். ஸோ இதான் விஷயம். அப்போ என்ன நடக்குன்னு, அதாவது இது என்ன அர்த்தம், ஒரு தியரியாக பார்த்தோன்னா செல்லர் கொண்டு வந்தாங்க, பையர் கொண்டு போக முடியாமல் என்ன பண்ணிடுச்சு, செல்லர் ஃபஸ்ட்டு டைம் கொண்டு வந்தது ரெண்டாவது தடவை கொண்டு வந்துடுறாங்க. அப்போ இது என்னது, ஃபெயில்டு வி பேட்டர்ன். ஃபெயில்டுனா என்ன இருக்குது, இந்த ஏற்கனவே செல்லர் எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தாங்களோ அந்த இடத்த பையரால் கொண்டு போக முடியலை, ஃபெயில் ஆகிட்டாங்க, அதை தவறிட்டாங்க. ஸோ அதனால தான் இது ஃபெயில்டு வி பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அகைன் இங்கே வந்துட்டாங்க, இந்த லோவை தாண்டி லோ வச்சுட்டாங்க, ஆனால் பையரால் இந்த ஹையை தாண்டி ஹை வைக்க முடியல, அதான் அர்த்தம். சரி. அப்போ ரெண்டாவது கவனிங்க, மறுபடியும் இங்கே வந்து மறுபடியும் பையர் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ என்ன நடந்துச்சு, இதுவும் ஃபெயில்டு வி பேட்டர்ன் தான். மொதல் தடவை கொண்டு வந்ததோட செல்லை ரெண்டாவது தடவை அதிகமாக கொண்டு வந்துட்டாங்க, ஆனால் மொதல் தடவை கொண்டு போனது அளவுக்கு ரெண்டாவது பையரால் இப்போ கொண்டு போக முடியல. இந்த அளவுக்கு கொண்டு போக முடியல. இது இப்படி தான் நம்ம பார்க்கணும். அடுத்து என்ன ஆச்சு, இந்த லோவை தாண்டி லோ வச்சுட்டாங்க. இப்போ ரெண்டாவது தடவை கொண்டு வந்ததோட செல்லர் தடவை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ மொதல் தடவை ரெண்டாவது தடவை பையர் கொண்டு போனதை விட கொண்டு போனதை விட மூணாவது தடவை பையர் கொண்டு போக முடியல. இப்படி தான் மார்க்கெட்டை நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் சொன்ன விஷயத்த அப்படியே சார்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு நீட்டாக தெரியும். ஒவ்வொரு விஷயமும் கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்படி தான் நீங்கள் சார்ட்டை ரீட் பண்ணணும். இப்போ நல்லா கவனிக்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஒரு லைன் போடுறேன். இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. இதை நம்ம எப்போவுமே மதர் கேண்டுன்னு சொல்லுவோம். எங்கே ஆரம்பிக்கிறதோ அதான் பேஸ், அதான் மதர் கேண்ட். அப்போ என்ன ஆயிடுச்சு, இதை செல்லர் கொண்டு வந்தாங்க இவ்வளோ தூரம், பையர் திரும்பி கொண்டு போனாங்க. அப்போ இது நமக்கு ஒரு விஷயம் இருக்குது. சரியா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பேஸோட
லோவை மார்க் பண்ணுறோம். இப்போ கவனிங்க. ஆனால் ரெண்டாவது தடவை செல்லர் இதை தாண்டி கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. ஆனால் என்ன பண்ண முடியல பையர். ஃபர்ஸ்ட் டைம் பையர் என்ன கொண்டு போனாங்களோ அதை ரெண்டாவது டைம் பையரால கொண்டு போக முடியல. ஆனா டைம் செல்லர் கொண்டு வந்ததை விட ரெண்டாவது டைம் செல்லர் அதிகம் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப புரியுதா யாரோட கண்ட்ரோல்ல மார்க்கெட் இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் செல்லர் கொண்டு வந்ததை விட ரெண்டாவது டைம் செல்லர் அதிகம் கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பையர் கொண்டு போனதை விட ரெண்டாவது டைம் பையர் அதிகம் கொண்டு போக முடியல. அப்போ மார்க்கெட் செல்லரோட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப என்ன ஆச்சு ஆட்டோமேட்டிக்கா இந்த லோவை தாண்டி லோ வச்சிருச்சு. லோ வச்சதுக்கு அப்புறம் தானே தெரியும் கொண்டு போக முடியலைங்கிறது. அவ்வளவுதான் விஷயம். கரெக்டா? சரி. அடுத்து இந்த இடத்துல கவனிங்க. மூணாவது இங்க இருந்து செல்லர் கொண்டு வந்தாங்க. மூணாவது டைம் ரெண்டாவது டைம் கொண்டு வந்ததை விட அதிகம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா மறுபடி பையரால ரெண்டாவது டைம் கொண்டு போன அளவுக்கு மறுபடி பையரால கொண்டு போக முடியல. இதான் விஷயம். இப்ப ரெண்டாவது தடவை இவ்வளவு இங்க இருந்தானே இது வரைக்கும் தானே பையர் கொண்டு போனாங்க. கொண்டு போயிருக்க முடிஞ்சிருக்கா? கொண்டு போக முடியல. சரியா? அடுத்து கவனிங்க. அடுத்து நாலாவது டைம் செல்லர் மூணாவது டைம் கொண்டு வந்ததை விட அதிகம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா பையரால மூணாவது டைம் கொண்டு போன அளவுக்கு கொண்டு போக முடிஞ்சிருக்கு. அதை தாண்டி கொண்டு போக முடியல. இதுதான் ஈக்குவல் வி பேட்டர்ன். ஒவ்வொன்றா கவனிக்கணும். பையரோட டெப்த் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கவனிங்க. முதல் டைம் பையர் கொண்டு போனது, ரெண்டாவது டைம் கொண்டு போனது, மூணாவது டைம் கொண்டு போனது, நாலாவது டைம் கொண்டு போனது. இப்போ அடுத்து கவனிங்க. நாலாவது டைம் செல்லர் கொண்டு வந்ததை விட நாலாவது டைம் கவனிங்க. 1 2 3 4 5. இப்போ நாலாவது டைம் செல்லர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. அஞ்சாவது டைம் இதை தாண்டி அதிகமே கொண்டு வந்துட்டாங்க. கவனிங்க. சரி. இப்போ அஞ்சாவது டைம் பையர் கொண்டு போனது இவ்வளவு. ஆனால் ஆறாவது டைம் பையரால் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போக முடியல. அகைன் ஏழாவது டைம் செல்லர் கொண்டு வந்ததை விட ஆறாவது டைம் கொண்டு வந்ததை விட ஏழாவது டைம் செல்லர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கவனிங்க. இப்போ பையரால் ஏழாவது டைம் எவ்வளோ தூரம் கொண்டு போனாங்களோ, ஐ மீன் ஆறாவது டைம் எவ்வளோ கொண்டு போனாங்களோ அந்த டைம் ஏழாவது டைம் கொண்டு போக முடியல. இப்போ தெரியுதா? பையரோட பவுண்டரி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா பையரோட பவுண்டரி கீழே வந்துட்டே இருக்கு. கவனிங்க. அடுத்து என்ன நடந்துச்சு? இப்போ இது கொண்டு போயிட்டாங்க. இப்போ இது 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 கவனிங்க. இப்போ இது எட்டாவது டைம். கவனிங்க. நான் ஒவ்வொரு சிகப்பு கலரா எண்றேன். இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7. கவனிங்க. அப்ப இது 7. 7வது டைம் செல்லர் கொண்டு வந்தாங்க. ஆனா 6வது டைம் செல்லர் கொண்டு வந்ததை விட செல்லரால கொண்டு வர முடியல. அப்ப இதுக்கு பேரு இன்சைட் பேட்டர்ன். இப்பதான் இன்சைட் பேட்டர்னே மார்க்கெட்ல கிரியேட் ஆகுது. புரியுதா? இது வரைக்கும் அவுட் சைட் பேட்டர்னா கிரியேட் ஆனது. இந்த லோவை உடைச்சு செல்லராட கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்த லோவை விட ரெண்டாவது டைம் கொண்டு வந்தாங்க. 2 விட 3, 3 விட 4, 4 விட 5, 5 விட 6. ஆனா 6 விட 7 முடியல. இப்பதான் செல்லர் வீக் ஆகுறாங்க. புரியுதா? இப்படிதான் நீங்க மார்க்கெட்டை நுணுக்கமா பார்க்கணும். ரீட் பண்ண தெரியணும். சும்மா ஒரு சார்ட்டை பார்த்தா நமக்கு சும்மா வெறும் சார்ட்டை பார்த்தா சார்ட்டா தான் தெரியும். ஒண்ணுமே புரியாது. அப்ப இந்த படத்தை நீங்க என்ன பண்ணணும்? ரீட் பண்ணணும். இந்த படத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் ரீட். கரெக்டா? சரி. அடுத்து கவனிங்க. இப்போ என்ன நடந்திருக்கு? இப்போ 6வது டைம் பையர் கொண்டு போனதை விட இப்போ என்ன நடந்திருக்கு? 7வது டைம் பையர் அதிகமாக கொண்டு போயிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? 7வது டைம் அதிகமாக கொண்டு போயிட்டாங்க. பையரோட இன்வால்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு. சரியா? அதிகமாக கொண்டு போயிட்டாங்க. இப்போ 8வது டைம் செல்லர் கொண்டு வந்தது 7வது டைம் கொண்டு வந்ததை விட ஜாஸ்தி கொண்டு வர முடியல. இன்னும் என்ன நடந்திருக்கு? இன்னும் மார்க்கெட் வந்து பையரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. வேணா இந்த இந்த மேலே உள்ள பையரோட பாயிண்ட்டை வந்து ப்ளூ கலர் லைன்லையும் செல்லரோட பாயிண்ட்டையும் குறிங்க. ரெட் கலர்லையும் குறிச்சிட்டே வாங்க. உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரியா? அடுத்து இப்போ கவனிங்க. 9வது டைம் பையர் கொண்டு போனது. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ 8வது டைம் பையர் கொண்டு போனதை விட ஜாஸ்தி கொண்டு போக முடியல. புரியுதா? கொண்டு போக முடியல. ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு கவனிங்க. ஆட்டோமேட்டிக்கா இப்ப 7வது டைம் இது 7வது டைம், இது 8வது டைம். இப்ப 8வது டைம் நமக்கு வந்து செல்லர் கொண்டு வந்ததை விட அகைன் 9வது டைம் செல்லர் வந்து ஜாஸ்தி கொண்டு போயிட்டாங்க. அதாவது கவனிங்க. இப்ப இதுல 2 விஷயம் இருக்கு. இப்ப நுணுக்கமா கவனிக்கணும். இது 6வது டைம். நான் செல்ல வந்து இங்க மார்க் பண்றேன். 6வது டைம் இங்க இருக்கு. கரெக்டா? இது 8வது டைம். வாட் எவர் இட் இஸ் கிளியரா கவுண்ட் பண்ணிக்கோங்க. இது 8வது டைம். இப்போ நான் இதை வந்து என்ன பண்றேன்? ரெட் கலர்ல மார்க் பண்றேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ரெட் கலர் செல்லருக்காக. சரியா? ஓகே. 8வது டைம். இது 6வது டைம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த கரண்ட் வி பேட்டர்ன் தான் எடுக்கிறோம். இப்போ 8வது டைம் செல்லர் கொண்டு வந்ததை விட 9வது டைம்
செல்லர் அதிகம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா 6வது டைம் கொண்டு வந்ததை விட என்ன பண்ண முடியல? 9வது டைம் அதிகம் கொண்டு வர முடியல. இதான் விஷயம் பார்க்கணும். அப்போ இண்டிவிஜுவலா கொண்டு வந்துட்டாங்க. ஓவராலா கொண்டு வர முடியல. அப்ப இன்சைடுல செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா அவுட் சைடுல செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்க முடியல. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கணும். புரியுதா? சரி. இப்ப இதே ஒரு பேட்டர்னுக்கு பார்க்க முடியும்னா, கண்டிப்பா கேண்டிலுக்கும் பார்க்க முடியும்ல? கண்டிப்பா கேண்டிலுக்கும் பார்க்க முடியல. அப்ப இந்த இடம் வந்த உடனே கேண்டிலுக்கு பார்க்க ஆரம்பிக்கணும். புரியுதா? ஒரு மார்க்கெட் இந்த இடம் வந்தோடனே கேண்டிலுக்கு பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போ இந்த கேண்டிலுங்க ஆரம்பிங்க. கவனிங்க. முதல் டைம் செல்லர் கொண்டு வந்ததை விட 2வது டைம் அதிகம் கொண்டு வந்துட்டாங்க. 2வது டைம் கொண்டு வந்ததை விட செல்லரால அதிகம் கொண்டு வர முடியல. சரி. அடுத்து கவனிங்க. அடுத்து 2வது டைம் கொண்டு வந்ததை விட செல்லர் 3வது டைம் கொண்டு வந்துட்டாங்க. கரெக்டா? ஆனா 3வது டைம் கொண்டு வந்தத விட 4வது டைம் கொண்டு வர முடியல. அடுத்து பையருக்கு கவனிங்க. அப்ப செல்லருக்குன்னு ஒண்ணு இருந்தா பையரோட எஃபெக்ட் ஒண்ணு இருக்கும்ல. முதல் டைம் கொண்டு போன பையர் இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் கொண்டு போயிருக்காங்களா? 2வது டைம் கொண்டு போக முடியல. ஆனா 2வது இடம் கொண்டு போனத விட 3வது இடம் கொண்டு போயிட்டாங்க. இப்போ 3வது இடம் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ 1, 2, 3 இந்த 3 1, 2, 3 3 தாண்டி மறுபடியும் செல்லர் கொண்டு போனா மட்டும்தான் மறுபடியும் செல்லர் ஸ்ட்ராங் ஆவாங்க. இல்லாட்டி பையர் தான் ஸ்ட்ராங் ஆவாங்க. அவ்வளவுதான் விஷயம். அப்போ முதல்ல பேட்டர்னை அனலைஸ் பண்ணி மார்க்கெட் செட்டில் ஆனோடனே அந்த இடத்துல கேண்டில் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகுதா அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதெல்லாம் இண்டிவிஜுவலாக பார்க்குறதுக்கு மார்க்கெட்டை உடச்சி குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கு தான். சரி, அதுக்கு தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? அவுட்லைனாக இந்த மாதிரி கேண்டில் பேட்டர்னுக்கு பார்க்குறத விட வி பேட்டர்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஓவரால் என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஓவரால் இந்த பவுண்ட்ரிக்கே பார்க்குறோம். அதிகபட்சம் ஹை எங்க இருக்கு, லோ எங்க இருக்கு, அகைன் அதிகபட்சம் லோ எங்க இருக்கு, அதிகபட்சம் ஹை இருக்கு. அதாவது வி பேட்டர்னா ரெண்டு இதுக்கும் வரைகிறோம். கரெக்டா? இந்த வி பேட்டர்ன் ரெண்டு இதுக்கு வரையும் போது நமக்கு என்ன ஒரு கன்க்ளூஷன் வருது? இது வந்து இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்ததை விட பையரால இந்த 50% தாண்டி கொண்டு போக முடியல. அப்படி நம்ம ராவா எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு ஹையா எடுக்காம இந்த ஓவரால் ஹை அண்ட் லோவில் 50% எது இருக்கோ அதை தாண்டி கொண்டு போயிருக்காங்களா இல்லையா அதை பார்க்குறோம். அதே மாதிரி இங்கேருந்து பையர் கொண்டு போனதுக்கு செல்லரால மறுபடியும் 50% கொண்டு வந்திருக்க முடியுதா இல்லையா? கொண்டு வர முடியல. அப்போ மேலேயும் முடியல, கீழேயும் முடியல. அப்போ என்ன ஆகுது? மார்க்கெட் சுருங்குது. அப்போ சுருங்குதுன்னா என்ன நடக்கும்? மார்க்கெட்டு பிளாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே. சரி, இப்போ வந்து கரண்ட் வி பேட்டர்ன் இது. மார்க்கெட்ல நம்ம ஏற்கனவே 2 பார்த்துருக்கோம். முதல்ல இதை வந்து நம்ம கேண்டிலாக பார்த்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் போட்டு காமிச்சேன். பேட்டர்னாக போட்டு காமிச்சேன். ரீட் பண்ணி காமிச்சேன். எப்படி ஒரு சார்ட்டை வந்து ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத காமிச்சேன். முதல் வி பேட்டர்னை விட முதல் செல்லரோட டிஸ்டன்ஸை விட 2வது ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கா? முதல் பையரோட 2வது பையர் கொண்டு போகணும் ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கா? இப்படி ரீட் பண்ணி காமிச்சேன். அப்போ ஃபெயில்டு வி பேட்டர்னாகவே வந்துச்சு அப்படின்னா அது செல்லரோட கண்ட்ரோலாக மார்க்கெட் இருக்கும். அது மாதிரி ஃபெயில்டு ஏ பேட்டர்னாகவே போச்சு அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும். புரியுதுங்களா? அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால பை பண்ணக்கூடாது. அது அது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களை தப்பாக பழக்கி வச்சுருக்காங்க. அப் ட்ரெண்டுங்கிறது என்ன புரிஞ்சுக்கணும்னா ஓவர் வேல்யூவை நோக்கி மார்க்கெட் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஓவர் வேல்யூவில் போயிட்டுருக்கு அப்படின்னா ஏதாவது இருந்துச்சுன்னா நல்ல விலையில் விற்கணும். இல்லைன்னா பேசாமல் வேடிக்கை பார்க்கணும்னு அர்த்தம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து வி பேட்டர்ன் உடச்சி கீழே வருதுன்னா செல் ட்ரெண்டு செல்லு. ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ட்ரெண்டு செல்லுனா நிறைய பேர் விற்பாங்க, நம்ம வாங்கி என்ஜாய் பண்ணணும்னு அர்த்தம். அதே மாதிரி ஏ பேட்டர்ன் உடச்சி ஃபெயில்டாக மேலே போயிட்டுருக்குன்னா நிறைய பேர் வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க, நம்ம விற்கணும்னு அர்த்தம். நீங்கள் பணக்காரனோட பார்வையில் மார்க்கெட்டை பார்க்கணும். செல் ட்ரெண்டு அப்படிங்கிறதுனால செல் பண்ணிடக்கூடாது. செல் ட்ரெண்டு எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே பண்ணிங்கன்னா தான் லாபம் கிடைக்கும். 10 ரூபாயில செல்லை பிடிச்சிங்கன்னா 5 ரூபா வரும்போது லாபம் கிடைக்கும். நீங்கள் 5 ரூபாயில பிடிச்சிங்கன்னா திரும்பி 7 ரூபாய்க்கு போனாலும் 2 ரூபா நஷ்டமாயிடும். புரியுதா? எங்கே ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். அண்டர் வேல்யூல பையா இருந்தால் அண்டர் வேல்யூல பண்ணணும். புதுசாக நீங்கள் ஒரு செல் எடுக்கணும்னா மார்க்கெட்டோட ஓவர் வேல்யூல எடுக்கணும். இதெல்லாம் பேசிக். இதெல்லாம் நீங்கள் இந்த காரணத்தை கொண்டு மறந்துடக்கூடாது. மார்க்கெட்டோட அடிப்படையே தான். அண்டர் வேல்யூல பை பண்ணணும், ஓவர் வேல்யூல செல் பண்ணணும். புதுசாக பண்ணாலும் அதுதான், வாங்கிட்டு பண்ணுறதுனால அதான். பை அண்டர் வேல்யூ வாங்கிட்டு செல்லை கொண்டு போய் ஓவர் வேல்யூல பண்ணணும். இல்லை புதுசாக செல் பண்ண போறீங்கன்னா ஓவர் வேல்யூல செல்லை பண்ணிட்டு அண்டர் வேல்யூ வந்தோன்னா பையா அதாவது வந்து விற்று லாபத்தை புக் பண்ணணும். இவ்வளோதான் விஷயம். இதெல்லாம் அடிப்படை. இந்த அடிப்படையை வந்து எக்காரணத்தை கொண்டு மாற்றாதீங்க. கரெக்டா? அப்போ இந்த சார்ட்டை ரீட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இது என்ன மாதிரி பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத கிளியராக பார்க்குறோம். அப்போ இது வந்து கரண்ட் வி பேட்டர்ன். அப்போ கரண்ட் வி பேட்டர்ன் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஏ பேட்டர்ன் இருக்கும் இல்லையா? கவனிங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது கரண்ட்டாக செல்லர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு பையர் இப்போ இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு இருக்காங்க.
இது கரண்ட்டாக நடந்துட்டு இருக்குது. அப்போ கரண்ட்டாக வி பேட்டர்ன் இருக்குன்னா அப்போ இதுக்கு முன்னாடி ஏ பேட்டர்ன் இருக்குல்ல. அப்போ கவனிங்க, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு பாருங்க. பையர் இவ்வளோ கொண்டு வந்தது தான் இப்போ செல்லர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. புரியுதா? ரெண்டு இப்போ பேட்டர்னோட பேட்டர்னை கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம எப்படி ஒரு பேட்டர்னோட பேட்டர்னை கனெக்ட் பண்ணோம், எப்படி பண்ணோம்? ஒரு வி பேட்டர்ன் இருக்கு. இது என்ன இருக்கு, 50% போக முடியாம என்ன ஆயிடுச்சு, இந்த லோவை உடைச்சு லோ வச்சிருக்கு. அப்போ இதுல மொத்தமா தனித்தனியாக எப்படி ரீட் பண்றோம்? மொதல் தடவை கொண்டு வந்ததை விட செல்லர் அதிகம் ரெண்டாவது தடவை கொண்டு வந்திருக்காங்க. மொதல் தடவை பையர் கொண்டு போனோம், ரெண்டாவது தடவை கொண்டு போக முடியல. அதே மாதிரி தான் இப்போ இப்படி எப்படி ஒரு பேட்டர்னை தனியாக வரைஞ்சோமோ அப்போ இந்த ஓவரால் இந்த பவுண்டரியிலேயே ரெண்டு தனியாக வரையலாம் இல்லையா? அப்போ இதுக்குள்ளேயே நீங்க பாருங்க, இது வி பேட்டர்ன், இங்க இருந்து இதை உடைச்சு வந்தது ஏ பேட்டர்ன். அப்போ இது ஏ, அப்போ இது ஏ பேட்டர்ன், அப்போ இது மறுபடியும் போகிறது வி பேட்டர்ன். இப்படி ஏ பேட்டர்ன் வி பேட்டர்ன் இப்படி தான் அது செயின் மாதிரி கனெக்ட் ஆகி தான் மார்க்கெட் வந்து அடுத்த கட்டத்துக்கு ரீட் பண்ண முடியும். இப்போ கரண்டாக இப்போ என்ன இருக்குது மார்க்கெட்டில், ஓவரால் வி பேட்டர்ன் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ ஓவரால் வி பேட்டர்ன் ஏ பேட்டர்னாக மாறிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், கரண்டாக வி பேட்டர்ன் இருக்குன்னா இதுக்கு முன்னாடி ஏ பேட்டர்ன் இருக்கணும். ஏ பேட்டர்ன் இல்லாமல் வி பேட்டர்ன் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகவே முடியாது. இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஏ பேட்டர்ன் வி பேட்டர்ன் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபெயில்டு வி பேட்டர்னா, ஈக்குவல் வி பேட்டர்னா, எக்ஸ்ட்ரா வி பேட்டர்னா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அது ஃபெயில்டு வி பேட்டர்னாகவே இருந்தால் மார்க்கெட் செல் ட்ரெண்டில் இருக்கும், அண்டர் வேல்யூவில் இருக்கும், நிறைய செல்லர்ஸ் மார்க்கெட்டில் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், நிறைய பேர் பயந்துக்கிட்டு விற்பாங்க. நம்ம வந்து கம்மி கம்மி விலையில என்ஜாய் பண்ணி வாங்கணும்னு அர்த்தம். மார்க்கெட் ஏ பேட்டர்னாவே ஃபெயில்டு வி ஏ பேட்டர்னாவே உடச்சி உடச்சி மேலே போகுதுன்னா மார்க்கெட் ஓவர் வேல்யூவில் போகுது, நிறைய பையர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்கும், நிறைய பையர்ஸ் இருந்தால் அப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து நம்ம செல் பண்ணி வாங்கி அதை என்ஜாய் பண்ணணும்னு அர்த்தம். அண்டர் வேல்யூவில் பை பண்ணி ஓவர் வேல்யூவில் செல் பண்ணணும். மார்க்கெட் ஓவர் வேல்யூவில் இருக்குன்னா செல்லை முதல்ல பண்ணி கீழே அண்டர் வேல்யூவில் மறுபடியும் பையை வாங்கி ட்ரேடை க்ளோஸ் பண்ணணும். இவ்வளோதான் விஷயம். அப்போ இது மாதிரி இண்டிவிஜுவலாக இருக்குன்னா அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், பவுண்டரி அனாலிசிஸில் இது கரண்ட் பேட்டர்ன் அனாலிசிஸ், இது ப்ரீவியஸ் பேட்டர்ன் அனாலிசிஸ். கரண்ட் பேட்டர்ன் வி, முடிஞ்சு போன பேட்டர்ன் ஏ. அப்போ இது ரெண்டையும் அனலைஸ் பண்ணணும். புரியுதா? ஒன்றுக்கு ஒன்று மார்க்கெட்டில் இன்டர் ரிலேட்டட் தான். இதுக்கு முன்னாடி ரெண்டையும் அனலைஸ் பண்ணணும். இப்போ கரண்ட் பேட்டர்ன் படி நீங்கள் கவனிங்க. கரண்ட் பேட்டர்ன் கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன இருக்குது, கரண்ட்னா என்னது, அதிகபட்சம் ஹையர் லோ என்ன இருக்குது அது, கரெக்டாக அதுதான் கரண்ட்டு. அப்போ இது இது வி பேட்டர்ன். அப்போ இப்போ வி பேட்டர்ன் என்ன இருக்குது, இப்போ விங்கிறது எப்படி எழுதுவோம், இப்படி வந்தால் ஒன்று இப்படி வந்துச்சுன்னா அடுத்து இப்படி போகல, இப்படி வந்தால் இது இப்படி வியோட இன்னொரு பாட்டு தான். எப்போ இப்படி போகுதோ அப்போ தானே வி, அப்படி தானே நம்ம எழுதுவோம். ஸோ அதே மாதிரி தான் அந்த விஷயங்கள் தான், வேற ஒன்றும் கிடையாது. செகண்ட் கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக இப்போ கரண்ட்டாக செல்லர் கொண்டு வந்த தூரம் இது, இப்போ பையர் கொண்டு போயிட்டு இருக்க தூரம் இது. இதை தெளிவாக கவனிக்கணும். அப்போ இது மேலே தான் போக போகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது, இந்த 50% லைனை தாண்டி கீழே வரக்கூடாது. எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த 50% தாண்டி கீழே வரக்கூடாது. ஹைக்கு அப்புறம் பாருங்கள், இந்த 50% தொட முடியாமல் இப்போ மேலே போயிட்டே இருக்குது. சரியா? ஓகே, அடுத்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ இதுக்கு முன்னாடி கரண்ட்டு வி பேட்டர்னை கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போ கரண்ட் ஏ பேட்டர்னை கனெக்ட் பண்ணுங்கள். அதிகபட்சம் ஹையர் லோ இங்கே இருக்குது. அடுத்து செல்லர் பையர் கொண்டு போனதுக்கு வரைஞ்சிட்டோம், செல்லர் கொண்டு வந்ததுக்கு வரைஞ்சிட்டோம். அப்போ என்ன இருக்குது, 1 2 ஒரு ஏ பேட்டர்ன், அடுத்து கவனிங்க ஒரு பி பேட்டர்ன், ரெண்டுக்குமே வரைஞ்சிட்டோம். அப்போ நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல 4 இருக்கும். அதான் அர்த்தம். இதையுமே நான் மறுபடியும் உங்களுக்கு 2 தடவை வரைகிறேன். ஏன்னா இதுக்கு இதுதானே ஏ பேட்டர்னுக்கும் இதுதான், தென் வி பேட்டர்னுக்கு இது ஏ பேட்டர்னோட ஸ்டார்டிங், பையரோட பாயிண்ட், இது செல்லரோட பாயிண்ட். வி பேட்டர்ல இது செல்லரோட பாயிண்ட், இது பையரோட பாயிண்ட். அப்போ நமக்கு என்ன இருக்குது, 4 இருக்குது. 1 2 3 4. இப்போ 4 இருக்கா, 4 இருக்கும். 4 எப்படி இருக்குது, நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா தெரியும். ப்ரைஸே பாருங்கள், இங்கே 1 இருக்குது, 2 இருக்குது. அடுத்து கீழே பாருங்கள், 1, அதுக்கப்புறம் 2, அகெயின் 3 அண்ட் 4. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், 3 அண்ட் 4. அவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி 4 இருக்குது. கரெக்டாக? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்போ அதில் 4 இருக்குன்னா 4க்கு 50% லைன் இருக்குல்ல, 1 2 அண்ட் தென் 3. கவனிங்க வரேன், 4வது எங்கே இருக்குது, இதுக்குள்ளே இன்னொன்று இருக்குது. புரியுதா? அதாவது இதுக்கு வரைஞ்சோம், இதுக்கு வரைஞ்சோம், மறுபடியும் இதுக்கு வரைஞ்சோம், இதுக்கு வரைஞ்சோம். ஏ முழுசாக எழுதியாச்சு, அண்ட் தென் வி முழுசாக எழுதுறோம். அப்போ இதுக்குள்ளே 2 இருக்கு இல்லையா, இந்த இதுக்கு 2 பாயிண்ட் இது, அதனால தான் இங்கே 2 இருக்குது. கரெக்டாக 2 சந்திக்குது. அப்போ என்ன இருக்குது, இதுக்குள்ளே 4 இருக்குது. அப்போ 1 2, அகெயின் இதுக்குள்ளே தான் 3, இங்கே 4 இருக்குது. இவ்வளோதான் விஷயம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு கிளியராக வரைஞ்சிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவனிங்க. முதல்ல கரண்ட் மார்க்கெட் பேட்டர்னை பண்ணுங்கள். கரண்ட் மார்க்கெட்டோட பேட்டர்னா ஓவரால் பவுண்டரி அனாலிசிஸ் பண்ணுறோம். குட்டி பேட்டர்ன் பண்ணலை, ஓவரால் கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன இருக்கோ அது மொத்தமாகவே எடுத்து பண்ணுறோம். அடுத்து இங்கே இருக்குது, இது கொஞ்சம் லாங் டேர்மாக மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இங்கே இருக்குது. அடுத்து ஏ பேட்டர்னோட இது,
அகைன் ஏ பேட்டர்னுக்கு வரீங்க, வரைஞ்சாலும் ஒன்று தான், வரையனாலும் ஹையர் லோ ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல 2 இருக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கணும். கரெக்டாக? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. இந்த இடத்துக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுது. அப்போ இந்த இடத்துக்கு மேலே போகிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா என்ன பண்ணக்கூடாது, இந்த 50% லைனை தாண்டி கீழே வரக்கூடாது. வராமல் இருந்தால் மட்டும்தான் இதை தாண்டி மேலே போக முடியும். சரி கவனிங்க, அப்படி மேலே போனது ஏற்கனவே எது வரைக்கும் போயிருக்கு, இது வரைக்கும் போயிருக்கு. அப்போ என்ன புரியுதுங்களா, போனதுக்கப்புறம் எது வரைக்கும் வந்திருக்கு, இது வரைக்கும் வந்திருக்கு. கவனிங்க, இப்போ ஒவ்வொரு பேட்டர்னாக கவனிங்க. ஏ அடுத்து வி ஆச்சு. இப்போ வி என்ன ஆயிருக்கு, மறுபடி ஏ ஆகுது. இப்போ ஏ என்ன ஆகுது, மறுபடி வி ஆகுது. மறுபடி வி என்ன ஆகுது, ஏ ஆகுது. இப்போ தெரியுதா, இவ்வளோ பெருசாக இருந்தது ஈக்குவலாக இருந்து மறுபடி சின்னதாகி இன்னும் சின்னதாகி இன்னும் சின்னதாகி இன்னும் சின்னதாகுது. அப்போ என்ன சொல்கிறோம், இதுதான் மார்க்கெட் சுருங்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்படி மல்டிப்புளாக நீங்கள் வரைஞ்சிங்கன்னா மார்க்கெட் கரண்ட்டாக என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சுருங்குது, அப்போ சுருங்குச்சுன்னா என்ன ஆகும், மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக இங்கே வரும், இல்லைன்னா அதை உடச்சி அக்ரெசிவாக இங்கே போகும். சரியா, இங்கே போகும். அப்போ இப்போ நமக்கு என்ன இருக்குது, இந்த அவுட்லைன் ஃப்ரேம் படி நமக்கு 50% தாண்டி மேலே இருக்குது. கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை உடைச்சு நம்ம இன்னும் பார்க்கணும். அப்போ இதை உடைச்சு டேயை உடைச்சோன்னா நமக்கு என்ன இருக்குது, வீக்லி. அப்போ வீக்லியை உடைச்சோன்னா இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் வந்து இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் குட்டியாக பார்க்கலாம். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக கண்ணுக்கு தெரிஞ்சு டேக்கு அப்புறம் இது சின்னதாக பார்க்கணுன்னா டவுன் கிரேட் பண்ணி பார்க்கணும், 4 ஹவர் போகணும். பெருசாக பார்க்கணுன்னா அப்கிரேட் பண்ணி போகணும். நமக்கு சின்னதாக தான் பார்க்கணும், எனக்கு பெருசாக அடுத்து எங்கே போகுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு டவுன் கிரேட் பண்ணி பார்க்கணும். அப்போ இது செல்லர் கொண்டு வந்தது வி பேட்டர்னாக இருக்குது. அப்போ வி பேட்டர்னா என்ன இருக்கணும், செல்லர் பெருசாக கொண்டு வந்திருப்பாங்க, பையர் அகைன் கொண்டு போயிட்டுருப்பாங்க. செல்லரோடது முடிஞ்சு போன மார்க்கெட்டாக இருக்கும், பையரோடது கரண்ட் மார்க்கெட்டாக இருக்கும். இப்போ கவனிங்க, அப்போது இந்த 50% தாண்டியும் இப்போது கீழே தான் நிற்கிது. அப்போ இது மேலே தான் போகணும்னா நான் சொன்னாலே ஏற்கனவே நமக்கு என்ன இருக்குது, டேயோட 50% மேலே இருக்குது, அங்கே தான் போகணும்னா இப்போ முதல்ல எதை ட்ராவல் பண்ணணும், புரியுதா? இப்போ நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, இப்போ சென்னையிலேருந்து மதுரை போகணுன்னா முதல்ல செங்கல்பட்டை தாண்டணும், அதுக்கப்புறம் விழுப்புரத்தை தாண்டணும், அதுக்கப்புறம் திருச்சியை தாண்டணும், அதுக்கப்புறம் தான் மதுரை போக முடியும். கரெக்டாக? அதே மாதிரி தான். அப்போ என்ன பண்ணணும், டேயோட 50% லைனுக்கு போய் மார்க்கெட் தொடணும்னா 4 ஹவரோட கண்டிப்பாக தாண்டணும்ல, தாண்டினா மட்டும்தான் போக முடியும். சரியா, கவனிங்க. அப்போ 4 ஹவர் என்ன பேட்டர்னாக இருக்குது, கவனிங்க, வி பேட்டர்னாக இருக்குது. சரி, இப்போ 4 ஹவர் வி பேட்டர்னாக இருக்குது. இப்போ 4 ஹவர் கரண்ட்டாக என்னவா இருக்குது, வி பேட்டர்ன் வந்து அகைன் என்ன இருக்குது, 4 ஹவருக்குள்ளே ஏ பேட்டர்னு இருக்குது. 2 இருக்கா. இப்போ இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு பேட்டர்ன் மட்டும் தான் பார்த்துட்டே இருந்தோம், ஓவரால் பவுண்ட்ரி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2 பார்க்க ஆரம்பிக்கிறோம். வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் புதுசாக நம்ம அதிலே ஆட் பண்ணிட்டு வர்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். புரியுதா? அதான் நான் சொன்னேன், டெக்னிக்கலுங்கிறது கடல் மாதிரி. அதான் நான் சொன்னேன், ஒரே ஒரு கேண்டிலை வச்சுக்கிட்டு ஒரு மாதம் கூட என்னால் பேச முடியும். ஒரு கேண்டிலை வச்சுக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகாமல் ஒரே ஒரு கேண்டிலை மட்டும் எடுத்துட்டு ஒரு மாதம் பேச முடியும். புரியுதா? ஏன் ஒரு மாதம் பேச முடியும், அந்த கேண்டிலுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் கிடையாது, அந்த கேண்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மந்த்லி கேண்டிலாக இருந்துச்சா அதை உடைச்சு போனீங்க அப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு ஒரு டெய்லி கேண்டில் அதை கன்வெர்ட் பண்ணி போனீங்கன்னா 30 கேண்டில் இருக்கும். அப்போ மந்த்லி கேண்டிலை உடச்சி உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா டெய்லி கேண்டில் 30 கேண்டில் இருக்குன்னா அப்போ அது 1 ஹவர் கேண்டிலாம் மாற்றினா எத்தனை கேண்டில் இருக்கும், 24 × 30 இருக்கும். புரியுதா? அதே 1 மினிட் கேண்டிலாக இருந்தால் எத்தனை 1000 கேண்டில் இருக்கும், 24 × 30 × 60 அவ்வளோ இருக்கும். புரியுதா? அப்போ எவ்வளோ ஸ்டோரி இருக்கும் அதுக்குள்ளே. அதனால தான் சொன்னேன், ஒரு கேண்டிலை வச்சுட்டு மாத கணக்கில் பண்ண முடியும். அப்போ 1 மந்த்தா இல்லை, இதே 1 மினிட் எடுத்து கேண்டிலை பேசினா கூட அந்த கேண்டிலுக்குள்ளே ஒரு வாரத்துக்கு பேசலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா 1 மினிட்டை உடச்சி உள்ளே போக முடியாது, ஆனால் அந்த கேண்டிலுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இப்போ எதுக்கு, இப்போ நம்ம 2 இது ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும், இப்போ என்ன ஆயிடுச்சு, முதல்ல ஓவரால் மேஜர், இதான் ஓவரால் மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா வி பேட்டர்னாக இருக்குது, இந்த 4 ஹவரோட மைனர் ஏ பேட்டர்னாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த மைனருக்கு ட்ரா பண்ணோம்னா நமக்கு மார்க்கெட் கிளியராக தெரிஞ்சிடும். கவனிங்க, நான் மறுபடியும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வரைகிறேன். மேஜர் அதிகபட்ச வி பேட்டர்ன் கண்ணுக்கு தெரிஞ்சு ஹையர் லோ இங்கே இருக்குது, கனெக்ட் பண்ணியாச்சு. அப்போ இது வி பேட்டர்னாக இருக்குது, இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு, கனெக்ட் பண்ணியாச்சு.
செல்லர் கொண்டு வந்துட்டு பையர் கொண்டு போயிட்டு இப்போ பையர் என்ன பண்ணுறாங்க இதோட 50% தாண்டி கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் மறுபடி ஏ பேட்டர்னாக மாறிட்டு இருக்கு. ஏ பேட்டர்னாக மாறிட்டு இருக்கு. இப்போ இந்த ஏ பேட்டர்னை கனெக்ட் பண்ணுறோம். இது ஏ பேட்டர்னோட முடிஞ்சு போனது. இந்த ஏ பேட்டர்னோட கரண்ட். இப்போ நமக்கு என்ன தெரியுது மார்க்கெட்டில் வந்து 4 இருக்குது. இப்போ 1 இந்த இடத்துல 2 இருக்கும். 1 2 3 4. இந்த 4ஐயும் தாண்டி இப்போ எந்த இடத்துல எது இருக்குன்னு நீங்கள் பார்க்க வேண்டாம். பச்சை கலர் 4 இருக்குது. அப்போ இந்த 4ஐயுமே தாண்டி நமக்கு என்ன இருக்குது? இப்போ நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இந்த ஏதோ ஒரு லைனில் தான் 2 பச்சை கலர் இருக்குது. அப்படி புரிஞ்சுக்கோங்க. அப்போ 4ஐயுமே தாண்டி மார்க்கெட் கீழே தான் இருக்குன்னா 4 ஹவரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கீழே தான் இருக்குது. அப்போ என்ன நடக்கணும் மார்க்கெட்டு? இந்த 4ஐயும் தாண்டி மேலே போனால் மட்டும்தான் அடுத்த விஷயமே நடக்க போகுது. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேயோட 50% லைனுக்கு மார்க்கெட் போகணும்னா 4 ஹவரோட 4 தாண்டி மேலே போனால் தான் போக முடியும். சிம்பிளாக விஷயம் புரிஞ்சா உங்களுக்கு? நான் ஏற்கனவே சொன்னதான். மார்க்கெட் காரு விழுப்புரம் போகணும்னா செங்கல்பட்டை தாண்டாமல் விழுப்புரம் போகவே முடியாது. அப்போ அது விழுப்புரம் போக போதான்றதை நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிடலாம்? செங்கல்பட்டுலே கண்டுபிடிச்சிடலாம். இல்லை இன்னும் தனியாக தாம்பரத்திலே கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் அண்ணா நகர்லேயே கண்டுபிடிச்சிடலாம். ஓ அண்ணா நகரை தாண்டிருச்சு, அப்போ கண்டிப்பாக தாம்பரமாவது போகும். புரியுதா? அப்போ அதெல்லாம் அதாவது என்ன அர்த்தம்? மார்க்கெட் வந்து எப்போவுமே சென்னைக்குள்ளே வண்டி சுத்தம் போது தான் இது உண்மையிலே மதுரை போகிறாங்களான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் ஒன்ஸ் செங்கல்பட்டை தாண்டிச்சுன்னா இன்னும் ஈஸி, ஸ்ட்ராங்காக கண்டுபிடிச்சிடலாம். விழுப்புரத்தை தாண்டிச்சுன்னா கட்டாயம் திருச்சியாவது போவாங்க, இல்லை மதுரையாவது போவாங்க அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது என்ன அர்த்தம்? அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரேம்ஸ் அதிகமாக அதிகமாக அதிகமாக, அதாவது என்ன அர்த்தம்? அந்த பவுண்ட்ரி. இப்போ ஒரு வி பேட்டர்ன் எடுக்கிறதுக்கு ஒரு வி பேட்டர்ன் ஏ பேட்டர்ன் இந்த மாதிரி 2 காம்பினேஷன் எடுக்கும்போது நம்ம ஈஸியாக இன்னும் நம்ம மார்க்கெட் வந்து உறுதிப்படுத்திக்கலாம். அவ்வளோதான் விஷயம். சரியா? இப்போ கவனிங்க. அப்போ இது 3ஐயும் தாண்டினா மட்டும்தான் மேலே போக போகுது. சரி, அப்போ இன்னும் எனக்கு இன்னும் சீக்கிரம் தெரியணும். அப்போ என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக்காக டவுன் கிரேட் பண்ணி போகிறோம். கவனிங்க, டவுன் கிரேட் பண்ணி போகிறோம். அப்போ டவுன் கிரேட் பண்ணி போகும்போது நமக்கு என்ன தெரியுது? கவனிங்க, கண்ணுக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஹை எல்லாம் எங்கே இருக்குது? 1 ஹவரில் அதிகபட்ச ஹை இங்கே இருக்குது. இப்போ நம்ம தனித்தனியாக வரைவோம். அப்போ தான் உங்களுக்கு 1 ஹவர் புரியும். மொத்தமாக இருந்தால் உங்களுக்கு புரியாது. இது வேணா வேறு வேறு கலரில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வேறு வேறு கலரில் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அப்போ அந்த 50% லைன்லாம் பச்சை கலரில் இருக்குல்லையா, நீங்கள் ஃபிபனாசி செட்டிங்ஸில் போயிட்டு அதை வேணால் வேறு கலரில் மாற்றிக்கோங்க. அப்போ 1 ஹவரோடது இது, 15 மினிட்ஸோட இது அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் பவுண்ட்ரியை பார்க்க முடியும். ஸோ அப்போ அதிகபட்சம் ஹை அண்ட் லோ இங்கே இருக்குது. அப்போ இது என்ன, நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், வரையும் போது என்ன பார்க்கணும்? மேலேருந்து கீழே வந்திருக்கா, கீழேருந்து மேலே போயிருக்கான்னு பார்க்கணும். அப்போ மேலேருந்து கீழே தான் வந்திருக்கு அதிகபட்ச ஹை. அப்போ கீழேருந்து மேலேருந்து கீழே வந்தால் அடுத்து கீழேருந்து மேலே போகும். அப்போ தானே வி பேட்டர்னாக மாறும். செல்லர் கொண்டு வந்து பையர் கொண்டு போகிறது. இப்போ வி பேட்டர்ன். சரி, அந்த வி பேட்டர்ன் இப்போ என்னவா மாறிடுச்சு? எப்போ மாறிடுச்சுங்கிறத பார்க்கணுன்னா இப்போ பையர் கொண்டு போன தூரத்தோட 50% தாண்டி கீழே வந்துருச்சு. ஸோ அப்போ இது ஏ பேட்டர்னாக மாறிடுச்சு. அப்போ ஏ பேட்டர்னாக மாறிச்சுன்னா என்ன பண்ணணும்? இப்போ இந்த கரண்ட்டுக்கு நீங்கள் ஒன்று வரையணும். அப்போ கரண்ட்டுக்கு வரைஞ்சோன்னா எங்கே இருக்குது? அதிகபட்சம் ஹையர் லோ இங்கே இருக்குது. இப்போ 4 எங்கே இருக்குது? 1 2 3 4. இந்த 4 தாண்டாமல் 4 ஹவரோட 4 இந்த ஏரியாவில் இருந்துச்சு. எந்த ஏரியா? இப்போ நான் 4 ஹவருக்கும் வரைகிறேன், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். 4 ஹவரோடது அதிகபட்சம் ஹை அண்ட் லோ இங்கே இருக்குது 1. நான் இதை வந்து பச்சை கலரை வேறு கலராக மாற்றுறேன், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நான் ஒரு ப்ளூ கலராக மாற்றுறேன். 4 ஹவர் ஃபுல்லாக ப்ளூ கலர் நான் வச்சுக்கோங்க. அகெயின் பையர் செல்லர் கொண்டு வந்ததுக்கு வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் பையர் கொண்டு போனதுக்கு வரைகிறோம். சரியா? கவனிங்க, பையர் கொண்டு போனதுக்கு வரைஞ்சோம். அதோட 50% தாண்டி இப்போ மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ அகைன் என்ன பண்ணுறோம்? இதுக்கு வரைஞ்சி அகைன் இதுக்கு வரைஞ்சாலும் சேம் ஹை அண்ட் லோ தான், அதுதான் இருக்க போகுது. அப்போ 3வது வரையாமல் இப்போ 4வது செல்லர் கொண்டு வந்ததுக்கு வரைகிறோம். கவனிங்க. சரியா? இப்போ இப்போ 1 ஹவரோடது ஃபுல்லாக பச்சை கலரில் இருக்குது. கரெக்டாக பச்சை கலரில் இருக்குது. 4 ஹவர் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது? 4 ஹவரோட 4ஐயும் தாண்டி கீழே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக இது மேலே தான் போக போகுது, மறுபடியும் இதை தாண்ட போகுது அப்படின்னா 4 ஹவரோடது. இப்போ டேக்கு போங்க, 1 ஹவர் 1 ஹவருக்கு போங்க, கிளியராக தெரியும். இந்த 4ம் என்னது? 4 ஹவரோடது. இப்போ இந்த பச்சை கலர் எது? 1 ஹவர் 1 மினிட் 1 ஹவரோடது. அப்போ இதை தாண்டினா தான் மார்க்கெட் இங்கேயே போக முடியும். புரிஞ்சா? இப்போது இங்கே ப்ளூ கலர் 4 இருக்குது. எது வரைக்கும் இருக்குது? இதுக்குள்ளே தான் இருக்குது. இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் மறுபடியும் எல்லா ப்ளூ கலருமே இருக்குது. அவ்வளோதான், சிம்பிள். கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண போகுது? இதை தாண்டினா மட்டும்தான் இங்கே போக முடியும். அப்போ இதை தாண்டணும். சரியா? சரி, ஓகே. இப்போ இதை இதை எனக்கு இன்னும் அட்வான்ஸாக தெரியணும். அப்போ ஓவரால் எங்கே போக போகுது மார்க்கெட் வந்து இது. இது நீங்கள் சிங்கிளாக வரைஞ்சிங்கன்னா என்ன பண்ணணும்? 50% இங்கே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓவரால் பவுண்ட்ரி மட்டும் வரைஞ்சோம் அப்படின்னா
இதை உடைச்சா அடுத்து மேலே போக போகுது, இல்லை உடைக்காமல் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வீக்காக இருக்குது, கீழே தான் வரப்போகுதுன்றதை பார்க்குறதுக்கு ஒன்று வரைஞ்சா போதும். கரெக்டாக? ரெண்டு ஏன் வரைகிறோம், ரெண்டு பேட்டர்னை ஏன் கம்பைனாக ரெண்டு பவுண்டரியை வரைகிறோம் அப்படின்னா, இதை உடைக்குமா அப்படிங்கிறத அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. உடைச்சிருச்சு, ஸோ மேலே போகுது, உடைச்சா மேலே போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஒன்று வரைஞ்சா போதும். உடைச்சிருச்சு, இது மேலே தான் போகுதுன்னு அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ரெண்டு வரைகிறோம். அப்போ அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃப்ரேமில் உட்காந்துருக்கிறத விட டவுன் கிரேட் பண்ணி போனால் இன்னும் சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? இன்னும் சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம். கரெக்டாக? சரி, அடுத்து கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக இந்த 4 ஹவரோடதை விட்டுறேன். இப்போ நான் 1 ஹவர்லேருந்து 15 மினிட்டுக்கு போகிறேன். அப்போ 15 மினிட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியணும். சார்ட்டை ரீசெட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் ஹை லோ எங்கே இருக்குது, ஹை அண்ட் தென் லோ இங்கே இருக்குது. அப்போ நான் 15 மினிட்ஸுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு முதல்ல ஒரு செல்லர் கொண்டு வந்தாங்க. இந்த 15 மினிட்ஸோட தான் நான் என்ன பண்ணுறேன், வேறு கலரில் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். 15 மினிட்ஸ் ஆனால் ஒரு பிளாக் கலரில் மார்க் பண்ணுறேன். எல்லா அந்த சோர்ஸே பிளாக் தான், ஸோ வேறு கலரில் மார்க் பண்ணுவோம். ஒரு பர்பிள் கலரில் மார்க் பண்ணுவோம். சரியா? ஒன்று. அடுத்து 15 மினிட்ல செல்லர் கொண்டு வந்தது வரைஞ்சாச்சு. அகைன் பையர் கொண்டு போனது வரைஞ்சாச்சு. இப்போ பையர் கொண்டு போனதோட 50% தாண்டி எப்படி வரையணும், நான் சிம்பிளாக சொல்கிறேன். முதல்ல இதுக்கு வரைங்க, இதோட 50% தாண்டி மார்க்கெட் போயிருச்சுன்னா இப்போ இதுக்கு வரைய ஆரம்பிங்க. இப்போ தாண்டி தாண்டி இது வரைக்கும் போயிருச்சு. கரெக்டாக? போயிருச்சு. கரெக்டு. இதோட 50% தாண்டி கீழே வந்துருச்சுன்னா இப்போ என்ன பண்ணுங்க, அகைன் இதுக்கு வரைங்க. அவ்வளோதான் விஷயம். சிம்பிள். ஒன்று 50% தாண்ட வரைஞ்சிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான் விஷயம். இப்போ இதை வந்துருச்சு. இப்போ இதோட 50% தாண்டுச்சா, தாண்டலை. இதோட 50% தாண்டலை, ஸோ வரைய தேவையில்லை. புரியுதா? இப்போ சிம்பிளாக விஷயம் புரிஞ்சா? கவனிங்க. இப்போது இது பர்பிள் கலர் இங்கே இருக்குது. பர்பிளுக்கு மேலே நமக்கு எங்கே இருக்குது, க்ரீன் கலர் இங்கே இருக்குது. க்ரீன் கலர் தான் எது, 1 ஹவரோடது. அப்போ க்ரீன் கலரோட பவுண்ட்ரி இங்கே தான் இருக்குது. அப்போ இங்கே வரணும்னா அப்போ என்ன பண்ணணும், இதை முதல்ல தாண்டணும். இதான் விஷயம். இதை தாண்டினா மட்டும்தான் இங்கே போக போகுது. சரியா? இப்போ 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டை சார்ட்டை ரீசெட் பண்ணுங்கள். அப்போ இதை முதல்ல தாண்டுமா அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும், 5 மினிட் போய் கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே இருக்குது, இங்கே எது இருக்குது, லோவை இங்கே கனெக்ட் பண்ணுறோம். நான் என்ன பண்ணுறேன், 5 மினிட்டை வேறு கலரில் வரைகிறேன். 5 மினிட்டை நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு மெரூனில் வரைகிறேன். அப்போ 5 மினிட் இந்த இடத்துல இருக்குது. சரி, ஓகே. இதோட 50% 5 மினிட்ஸ் தாண்டவே இல்லை. இருந்தாலும் நம்ம ஒரு வி பேட்டர்னுக்காக வரைவோம். ஒன்றாவது வரையணும்ல, அட்லீஸ்ட் இதுக்கு வரைகிறோம். அப்போ இது தாண்டணும்னா என்ன பண்ணக்கூடாது, இதோட 50 தாண்டி கீழே வரவே கூடாது. இது பவுண்ட்ரிக்கு வராமல் இருந்துச்சுன்னா அடுத்து என்ன போகும், மார்க்கெட் வந்து இங்கே தான் போக போகுதுன்னு அர்த்தம். அப்போ 5 மினிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், இப்போ ஒவ்வொன்றா கவனிங்க. 5 மினிட்டை பொறுத்த வரைக்கும் இதை தாண்டினா தான் மேலே போகும். அடுத்து 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் கவனிங்க, இதை தாண்டினா தான் டேக்கு போகும் 1 ஹவரை பொறுத்த வரைக்கும். அடுத்து என்ன பண்ணணும், 4 ஹவர் 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 ஹவருக்கு வரைஞ்சதை டெலீட் பண்ணிட்டோம். அப்போ இந்த இடத்துல இருந்துச்சு, இதை தாண்டினா தான் மேலே போகும். அடுத்து டேயை பொறுத்த வரைக்கும் கவனிங்க. இப்போ நம்ம ஒன்று வரைஞ்சோம் இல்லையா, 50% மேலே இருந்துச்சு பாருங்கள். அப்போ இதை தாண்டினா தான் மேலே போகுன்ற மாதிரி கவனிங்க. அப்போ இங்கே இருக்குது 50% லைன். அப்போ இதை தொடுறதுக்கு எத்தனை இருக்குது, இந்த டேயோட இந்த 50% மார்க்கெட் தொடுமான்னு பார்க்குறதுக்கு இதுக்குள்ளே 4 ஹவர் இருக்குது, இதுக்குள்ளே 1 ஹவர் இருக்குது, இதுக்குள்ளே 15 மினிட் இருக்குது, இதுக்குள்ளே 5 மினிட் இருக்குது. அப்போ இது தொடுமா அப்படிங்கிறத எவ்வளவு அட்வான்ஸாக வேணாலும் நீங்கள் போய் பார்க்கலாம். அவ்வளோதான் விஷயம். இப்போ புரிஞ்சா? இல்லை, நான் கொஞ்சம் பெரிய ஃப்ரேம் தான் பண்ண போகிறேன், நான் உங்களோட லாங்குவேஜில் சொல்கிறேனே, நான் ஒரு ஃபியூச்சர் பண்ணுறேன், அது வந்து ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அங்கே போய்ட்டு 5 நிமிஷம் தாண்டிருச்சா 15 மினிட்ஸ் தாண்டிருச்சான்னு பார்க்க தேவையில்லை. 4 ஹவர் தாண்டிருச்சான்னு போதும். 4 ஹவர் தாண்டினா தான் என்ன பண்ண போகுது, ஆட்டோமேட்டிக்காக டேயோட 50%க்கு போகுது. அப்போ என்ன பண்ணலாம், 4 ஹவர் தாண்டி கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டால் போதும். ஏன், உங்களோட எக்ஸ்பைரி மந்த்லி வரைக்கும் இருக்குது, ஒரு மாதம் டைம் இருக்குது. அப்போ போய் 5 மினிட்ஸை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பைரியே ஒரு நாள் தான், அதுலேயும் 6 மணி நேரம் தான். அந்த 6 மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், முதல் 2 மணி நேரத்துக்குள்ளே மார்க்கெட்டோட டைரெக்ஷன் என்னங்கிறது தெரிஞ்சால் தான் அடுத்து ட்ரேட் எடுத்து அடுத்த 4 மணி நேரத்தில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். புரியுங்களா? பட் இது எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் தான். முதல்ல எக்ஸ்பெக்டேஷன் கரெக்டாக இருக்கணும். புரியுதா? எக்ஸ்பெக்டேஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும் அனலைசேஷன் லெவலில் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் அது கரெக்டாக கொண்டு போதா இல்லைங்கிறது அது ரெண்டாவது. கொண்டு போகலன்னா மெக்கானிசம் பண்ணணும். மெக்கானிசம் பண்ணணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்று தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் பண்ணணும். ஃபண்டமெண்டல் தெரியணும், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ், ட்ரேடிங் சிஸ்டம் அண்ட் ஃப்ளேவர்ஸ் அண்ட் சைக்காலஜி. அண்ட் ட்ரேடிங் சிஸ்டம் அண்ட் ஃப்ளேவர்ஸுங்கிறத விட கரெக்டாக சொல்லணும்னா மெக்கானிசம் எல்லாம் தெரியணும். இதெல்லாம் 10% முதல்ல நீங்கள் கரெக்டாக ஆரம்பிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ மதுரையிலேருந்து சென்னையிலேருந்து மதுரை போகிறோம், காரை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு, கரெக்டான டைரெக்ஷனில் போகிறோம், கரெக்டு, ஃபியூலெல்லாம் போட்டாச்சு, எல்லாம் கரெக்டு. அதுக்கு மேலே வழியில் பஞ்சர் ஆகுதுன்னா அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை.
புரியுதா? இல்லை வழியில் கொஞ்சம் டிராஃபிக் ஆகுதுன்னா அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நல்ல மழை பெய்யுது அப்படின்னா நம்ம கண்ட்ரோலில் இல்லை. புரியுதுங்களா? அதே மாதிரி தான். ஆனால் அந்த டைரக்ஷன் கரெக்டாக இருக்கணும். வண்டியில் காற்றே இல்லாமல் அது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஃபியூலே அடிக்காமல் போனால் அது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. நல்லா டிரைவர் நல்லா தூங்கி நல்லா எந்திரிச்சு நல்லா ஓட்டினானா நம்ம அவர் என்ன பண்ணுது, நம்ம கண்ட்ரோலாக தான் இருக்குது. அப்போ நம்ம கண்ட்ரோலில் எந்த விஷயம்லாம் வச்சுக்க முடியுமோ அதை பெர்ஃபெக்டாக ஆரம்பிக்கணும். அதுக்கு மேலே மார்க்கெட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அடிக்கடி சொல்கிறது தான், நம்மளோட வேலை விதைக்கிறது தான். அதை விளைய வைக்கிறது கடவுளோட கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் நம்ம விதைக்காமல் வீட்டில் படுத்துட்டு விளையணும்னா அங்கே ஒன்றும் விளைஞ்சு நிற்காது. அதே மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது என்ன, கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன இருக்குது அதை கரெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணி இதுதான் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதை நீங்கள் முதல்ல முடிவு பண்ணி அதுக்கு என்ன மாதிரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும், அதுக்கு எப்படி ஃபண்ட் மேனேஜ் பண்ணணும், அது நெகட்டிவில் போனால் தான் ட்ரேடிங் சிஸ்டம் அண்ட் மெக்கானிசம் பண்ணணும், அதை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் வரும். புரியுதா? அவ்வளோதான் விஷயம். இப்போ மழை பெய்யணும், மழை பெய்யலைன்னா என்ன பண்ணுவோம், எங்கேயாவது கம்மாயில் குளத்துல ஏரியில் ஆற்றுல தண்ணி கிடந்தா அதை மோட்டர் வச்சு அடித்து விளைய வைப்போம். இது ரெண்டாவது. புரியுதா? இந்த மாதிரி கொஞ்சம் பயிர் வீக்காக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஏதாவது களை கொத்துவோம், இல்லாட்டி ஏதாவது உரம் போடுவோம், ஏதாவது பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா? இதுதான் மார்க்கெட்டோட டைரக்ஷன் ஒன்று இருக்கும், நம்ம கொஞ்சம் டைரக்ட் இருக்கும். அதை கடவுள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார், நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும். இதான் விஷயம். நம்ம 10% பண்ணோன்னா கடவுள் 90% பண்ணுவார். நம்ம படுத்து கிடந்துட்டு சும்மா இது நடந்துரும் அது நடந்துரும் இப்படி நடந்துரும்னா கண்டிப்பாக நடக்காது. இயற்கை யாருக்கும் எதையும் சும்மா கொடுக்காது. கரெக்டாக? ஸோ அப்போ இதான் விஷயங்கள். அப்போ நமக்கு வந்து எவ்வளோ அட்வான்ஸாக இதை தெரியணும், அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறோம், முதல்ல கேண்டில் அனாலிசிஸ் நிறைய பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பேட்டர்ன். இப்போ பேட்டர்னை இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் உடச்சி எப்படி ரீட் பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சேன். அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணாலே தெரிஞ்சு போயிடும். இப்போ இதே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுங்கள், பேட்டர்ன் அனாலிசிஸ் கவனிங்க. ஒட்டு மொத்தமாக டக்குன்னு பெருசாக பண்ணுங்கள். வி ஃபெயில்டு வி பேட்டர்ன், ஃபெயில்டு வி பேட்டர்ன், ஃபெயில்டு வி பேட்டர்ன், ஃபெயில்டு வி பேட்டர்ன். ஆனால் லோ உடச்சி இப்போ வரைக்கும் போகல. ஃபெயில்டு வி பேட்டர்ன். அப்போ இது இப்போ நீங்கள் இது ஒன்று இங்கே இருக்குது, அகெயின் இங்கே இருக்குது, அகெயின் இங்கே இருக்குது. அப்போ இதை தாண்டி போனால் மட்டும்தான் மேலே போக முடியும் டேல. அப்போ இதே இன்னும் கொஞ்சம் உடச்சி வாங்க, டக்குன்னு ரீட் பண்ணலாம். 4 ஹவர் கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே இருக்குது கவனிங்க, ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுங்கள். அவ்வளோதான். சரி, அப்படி பார்க்க உங்களுக்கு வந்துடும். முதல்ல ஃபெயில்டு 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 ஈக்குவல். ஆனால் நீங்கள் ஈக்குவல் போட்டிருக்கு கரெக்டாக. சரி, அகெயின் ரீட் பண்ணுங்கள். இதை தொடர்ச்சியாக ரீட் பண்ணுங்கள். இந்த இன்சைடு வேண்டாம். அப்போ மறுபடி ஃபெயில்டு 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 ஈக்குவல். ரெண்டாவது தடவை ஈக்குவல் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் தடவை பையர் ஈக்குவல் கொண்டு போயிட்டாங்க, ரெண்டாவது தடவை ஈக்குவல் கொண்டு போயிட்டாங்க. இப்போ இந்த லோவை மார்க் பண்ணிடுங்க. அதிகபட்ச லோ, அதிகபட்ச ஹைலேருந்து ஆரம்பிச்சோம் இல்லையா, லோ கடைசியாக உள்ள லோவை மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரு ஐடியாவுக்கு. இப்போ இந்த இன்சைட் பேட்டர்னை ரீட் பண்ணுங்கள். இப்போ இன்சைடை பேட்டர்னை ரீட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 1 ஹவர் போயிட்டு ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுதான் இன்சைட். புரியுதா? ஒன்னோட ஒன்று எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு இப்போ கவனிங்க. இது ஃபெயில்டு. அப்போ லோவுக்கு கீழே வந்தால் மட்டும் ரீட் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி உள்ள பேட்டர்னை ரீட் பண்ண வேண்டாம். ஃபெயில்டு. இந்த லோ உடச்சி வந்துருச்சா, ஃபெயில்டு. இதுக்கு இடையில உள்ளதான் இன்சைட். இதெல்லாம் வேண்டாம். இதை லோ உடைச்சா மட்டும் ரீட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுது, ஃபெயில்டு. முதல் டைம் ஈக்குவல். அப்போ 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் எதை தாண்டி போனால் மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது, இதை கண்டிப்பாக தாண்டணும். ஏன்னா ஏற்கனவே பையர் கொண்டு போனது இதான். மறுபடியும் ஃபெயில்ட் ஆகி மறுபடியும் இங்கே வரைக்கும் தான் கொண்டு போயிருக்காங்க. தெரியுதா? பார்த்தீங்களா? இதை தாண்டலைன்னா போகாது. சரி, அப்போ இதை ரீட் பண்ணணும். இந்த லோவை மார்க் பண்ணி வச்சு இதை ரீட் பண்ணணும். இந்த லோவை உடைக்காமல் மார்க்கெட் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான். இல்லைன்னா என்ன ஆகும், அப்கிரேட் ஆகி மறுபடியும் போயிடும். 1 ஹவர்லேருந்து 4 ஹவருக்கு போயிடும். கீழே உடைச்சா 4 ஹவர் பக்கம் போய் அனலைஸ் பண்ணணும். லோ உடைக்காமல் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் டவுன் கிரேட் பண்ணி சின்னதாக போய் பார்க்கலாம். கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் பெரிய விஷயம். லோ உடைச்சிருச்சு அப்படி லாஸ்ட்டாக உள்ள ஒரு ஹையிலேருந்து ஆரம்பிப்பீங்க. அதிகபட்சம் லோ இது வரைக்கும் வந்திருக்கு, அதை மார்க் பண்ணி வச்சுருக்குங்க. அந்த அதை மார்க் பண்ணாமல் லோ உடைக்காமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணலாம். 1 ஹவரில் இருந்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் போய், இப்போ 1 ஹவரில் இருந்தால் 15 நிமிஷம் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபெயில்டு ஃபெயில்டு ஃபெயில்டு. லோ அதிகபட்சம் உடைக்கல பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இது தலையை உடைச்சு நிற்கிது. இப்போ அகைன் இந்த லோ உடைக்கல பாருங்கள், அடுத்து இங்கே நிற்கிது இந்த லோ. இப்போ இந்த லோ இதை உடைச்சிருச்சுன்னா கட்டாயம் இங்கே தான் வரும். புரிஞ்சா? சரி, அப்போ கவனிங்க. இப்போ எனக்கு இதுக்கப்புறம் போகணும். ஏன் இந்த அல்டிமேட்டாக இருக்க லோவை மார்க் பண்ணணும், சின்ன சின்ன குட்டி லோவை மார்க் பண்ணக்கூடாது. அதிகபட்ச லோ 15 நிமிஷத்தில். இப்போ என்ன பண்ணணும், அதிகபட்சம் இங்கேருந்து ரீட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள், 5 மினிட்டுக்கு போங்க. 5 மினிட்டில் தெரியுதா, இங்கேருந்து ரீட் பண்ணுவாங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குது. அப்போ சேம் ஃபெயில்டு 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 ஃபெயில்டு. புரியுதா? அப்போ என்ன பண்ணுச்சு, ஆட்டோமேட்டிக்காக லோவாக லாஸ்ட்டாக உள்ள லோவை உடைக்கல. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த பேட்டர்னோட ஹையை போய் தொட்டிருக்கு. ரெண்டாவது தடவை லோ உடைக்கல, ரெண்டாவது தடவை ஹையை தொட்டிருக்கு. மூணாவது தடவை லோ உடைக்கல. இந்த லோ உடைக்காமல் இதை உடைச்சிருச்சுன்னா இங்கே 100% போகும். இப்போ புரிஞ்சா மார்க்கெட்டு? அப்போ என்ன பார்க்கணும், இந்த 5 நிமிஷத்துலேயே கண்டுபிடிச்சிடலாம்
அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு. இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொன்றா. இப்போ நான் சொன்னேன், அப்போ முதல்ல இதை ரீட் பண்ணி இங்கே என்ன நடக்க போகுதுங்கிறத லாஸ்ட்டாக உள்ள லோவை மார்க் பண்ணி வச்சு இங்கேருந்து வர்றோம். இது 4 ஹவர். அடுத்து 4 ஹவரில் இங்கேருந்து வந்துட்டு லாஸ்ட்டாக உள்ள லோவை மார்க் பண்ணி அடுத்து என்ன பண்ணுறோம், அடுத்து எங்கேருந்து மார்க்கெட் கொண்டு வரோம், அங்கேருந்து வர்றோம். அது 1 ஹவர். 1 ஹவரோட லோவை மார்க் பண்ணி அதிகபட்ச லோவை மார்க் பண்ணி, புரியுதுங்களா? அதுக்கு பேர் என்னன்னா மேஜர் மைனர்னு சொல்லுவோம். அப்போ இது என்ன அர்த்தம், இது டேயோட மேஜர், இதை லோ மார்க் பண்ணிட்டு இந்த மைனரை ரீட் பண்ணுறோம். இது 4 ஹவர். இப்போ இது 4 ஹவரோட மேஜர், இந்த லோவை மார்க் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணோம், இதை மைனரை ரீட் பண்ணுறோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறோம் இல்லையா, இவ்வளோதான் விஷயம். அப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா எங்கங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும். இது ரொம்ப நுணுக்கமாக தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் அதான் சொன்னேன், இண்டிவிஜுவலாக நீங்கள் ரீட் பண்ணுறது. அடுத்து அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக உட்காந்து ரீட் பண்ணிட்டு இருக்காம ஒரு படமாக வரைகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேயோடது இது இங்கே இருக்குது, அப்போ இதோட 50% லைன் இங்கே இருக்குது. நான் இதை வந்து க்ரீனாக மாற்றிக்கிறேன். அப்போ இதை போய் தொட முடியாமல் நம்ம மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு. அடுத்து என்ன பண்ணுறோம், 4 ஹவர். இப்போ 4 ஹவரோட அதிகபட்சம் ஹையல்லோ இங்கே இருக்குது, இதை தொட்டுட்டு கீழே வந்திருக்கு. அப்போ கவனிங்க. இப்போ அடுத்து 1 ஹவர். 1 ஹவரில் கணக்கு தெரிஞ்சு எங்கே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து இங்கே இருக்குது. அப்போ இதை போய் தொட்டுட்டு கீழே வந்துட்டுருக்கு. அப்போ ஒவ்வொரு இடமும் கிளியராக தெரியுதா பாருங்கள். இந்த இடம் தான் நம்ம மார்க் பண்ணோம், இதை தாண்டி போனால் தான் மேலே போகும்னு சொன்னோம். அந்த இடத்துலாம் லைன் வருது, கவனிச்சிங்களா? இதெல்லாம் எடுத்து அதான் சொன்னேன், வீடியோவை நீங்கள் நிறைய பார்க்கணும். ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் உங்களுக்கு அங்கே நூற்றுக்கணக்கான விஷயங்கள் அங்கே புதுசாக தெரியும். நீங்கள் ஒரு தடவை பார்த்தோன்னே புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் 2வது தடவை பாருங்கள் புதுசாக ஒரு விஷயம் தெரியும். அதான் சொன்னேன், 100வது தடவை பார்த்தாலும் அங்கே விஷயம் இருக்குது. அடுத்து 15 மினிட்ஸ் அதிகபட்சம் ஹையர் லோ. ஹையர் லோ இங்கே இருக்குது. அப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதை போயிட்டு இங்கே வந்துட்டு இது கீழே இருக்குது. அடுத்து 5 மினிட்ஸ் இங்கே இடத்துலாம் வரைஞ்சோன்னா அங்கே தான் மார்க்கெட் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். அப்போ இப்போ ஒவ்வொரு பச்சை கலராக பார்த்துட்டு வாங்க. அப்போ 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் இதை தான் நம்ம சொன்னோம், புரியுதா? இதை உடைச்சாதான் மேலே போக முடியும். 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் கவனிங்க, இதை உடைச்சாதான் மேலே போடுவேன். ரெண்டுக்குமே அதான். அப்போ இப்போ இதுக்குள்ளே நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, 1 மினிட் போங்க. இப்போ 1 மினிட்ல அதிகபட்சம் ஹையல்லோ எங்கே இருக்குது, ஹையல்லோ இங்கே இருக்குது. அப்போ என்ன வருச்சு, மார்க்கெட் 1 மினிட்டை பொறுத்த வரைக்கும் இதை உடச்சி மேலே தான் இருக்குது. அப்போ கீழே இதை உடச்சி வரக்கூடாது. அப்போ 1 மினிட் இங்கே தெரியுதா, 1 மினிட் எங்கே இருக்குன்னு, இதை உடச்சி வராமல் இருந்தால்தான். அப்போ இது 1 மினிட்டுங்கிறது எத்தனை கேண்டில், 1 நிமிஷம் கேண்டில். அப்போ அடுத்த ஒரு 3-4 கேண்டில் இதை உடச்சி வந்துச்சுன்னா இந்த சோர்ஸுக்கு வந்துடும். வராமல் இருந்தால் தான் 5 மினிட்டோட இதையே போய் தொட முடியும். இப்போ புரியுதா? இப்போ 1 மினிட்டை நீங்கள் ஷார்ப்பாக வாட்ச் பண்ணிங்கன்னா 5 மினிட்டோட பவுண்டரியும் தெரியும், 1 மினிட்டும் தெரியும், என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 5 மினிட்டோட இங்கே வரணும்னா இதை உடைச்சாதான் அப்போ என்ன பண்ணும், 15 மினிட்ஸை இந்த இடத்துக்கு வர முடியும். ரெண்டும் சேம் பிளேஸ் தான், இங்கே வர முடியும். அப்போ 5ம் 15ம் சேம் பிளேஸில் இருக்குது. அப்போ 1 ஹவர். அப்போ 1 ஹவருங்கிறது எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதை உடைச்சாதான் இங்கே வர முடியும். அடுத்து அப்போ இதை உடைச்சாதான் இங்கே வர முடியும்னா அதுக்கு என்ன பண்ணணும், இந்த இடம் ஒவ்வொரு இடம் வர வர ரீட் பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல வந்தோடனே மறுபடியும் 5 மினிட்ஸ் கேண்டில் இதை உடைக்காமல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ தான் 15 மினிட்ஸோட இந்த இடத்துக்கு வரும். அப்போ இப்போ 15 மினிட்ஸும் 1 ஹவரும் உடைக்காமல் இருந்தால் தான் இப்போ இந்த இடத்துக்கு இங்கே வரும். 1 ஹவரோட இந்த இடத்துக்கு வரும். இப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருக்கணும், அந்தந்த ஃப்ரேமில் நுணுக்கமாக பார்த்துட்டே இருக்கணும். அடுத்து என்ன பண்ணுவோம், 4 ஹவர். 4 ஹவருங்கிறது எங்கே இருக்குது, அதிகபட்சம் இங்கே இருக்குது. அப்போ இதை உடைச்சாதான் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகும், டேயோட 50% எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இப்படி மார்க்கெட் ட்ராவல் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அண்ணா நகரை தாண்டினா தாம்பரம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாம்பரத்தை தாண்டிட்டு வண்டி திரும்பாமல் இருந்தால் தான் செங்கல்பட்டு போகுதுன்னு அர்த்தம். தாம்பரம் போயிட்டு வண்டி அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குன்னா அப்போ தாம்பரத்தில் ஏதோ வேலை இருக்குது, இங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு அர்த்தம். அதான அர்த்தம். உங்களுக்கு புரியணுங்கிறக்கா அந்த கார் உதாரணத்தில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், அடுத்து ஓகே செங்கல்பட்டையும் தாண்டிடுச்சு, வண்டி அந்த இடத்துல திரும்பவே இல்லை அப்படின்னா கட்டாயம் விழுப்புரமாவது போகுதுன்னு அர்த்தம். இவ்வளோதான் சிம்பிள். இவ்வளோதான விஷயம். ஒரு 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 பவுண்டரியை வரைஞ்சி, அதனால சொன்னேன் நம்ம முதல் வீடியோவில் என்ன என்ன படித்தோமோ அதை தான் இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். அதை நுணுக்கமாக உடச்சி இன்டெப்த்தாக ரீட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் சொல்லி தந்துக்கிட்டே இருக்கேன் டெக்னிக்கலில். அவ்வளோதான் விஷயம். அப்போ ஒரு டெக்னிக்கல்லே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள், எவ்வளோ நுணுக்கமாக. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் உட்காந்து பார்க்கலாம். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கேண்டில் எடுத்து கூட மாத கணக்கில் என்னால் பேசிகிட்டே இருக்க முடியும், அதை உங்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். புரியுதா? 100 வீடியோ கிட்ட நம்ம கிட்டத்தட்ட போட்டோம். இந்த 100 வீடியோலையும் புதுசு புதுசாக விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. அப்போ நான் எந்த அளவுக்கு சார்ட்டை பார்த்துருப்பேன் 25 வருஷத்துல, எத்தனை தடவை பார்த்துருப்பேன், எத்தனை ஆயிரம்னு கூட சொல்ல முடியாது, கோடிக்கணக்கான டைம்ஸ் கூட நான் பார்த்துருப்பேன். அதான் நான் சொல்றேன், எனக்கு இண்டிகேட்டர் மட்டுமே கிட்டத்தட்ட பல ஜிபிக்கு நான் ஹார்ட் டிஸ்கில் இண்டிகேட்டர் மட்டுமே வச்சிருக்கேன். அப்போ எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருப்பேன், எவ்வளோ விஷயம் இதை உட்காந்து பார்த்துருப்பேன். அதனால தான் சொல்கிறேன் இண்டிகேட்டர்லாம் வேலை செய்யாதுன்னு.
புரியுதா? கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவாரு. அர்த்தமுள்ள இந்து மதம் அந்த புக்ல சொல்லியிருப்பாரு. அதாவது நான் 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 பயங்கரமான குடிகாரன். 24 மணி நேரம் தண்ணியிலே தான் இருப்பேன். கண்ணதாசன் அவர் சொல்ற அந்த புக்க ஆரம்பிக்கும்போது அவர் சொல்லியிருப்பாரு. 24 மணி நேரம் தண்ணியில தான் இருப்பேன். அது மாரி என்ட்ட என்னென்ன கெட்ட சகவாசம் இருக்கோ, அத்தன சகவாசமும் என்கிட்ட இருக்கு. அதனால இதனால நான் வாழ்க்கைய தொலைச்ச வேணாம். அதனால உங்களுக்கு எது தப்புன்னு சொல்ற அந்த தகுதி எனக்கு இருக்கு அப்படின்றத கண்ணதாசன் சொல்லிட்டு தான் அந்த அர்த்தம் உள்ள இந்து மதம் அப்படிங்கிற அந்த புக்கே பல பார்ட் எழுதியிருப்பாரு. அப்ப என்ன அர்த்தம்? நான் நிறைய வாழ்க்கையில கெட்டது கெட்டது பண்ணுவேன், கெட்டதை சந்திச்சவன். இதெல்லாம் பண்ணா வாழ்க்கை அழிஞ்சு போகணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற தகுதி எனக்கு இருக்குன்னு சொல்லுவாரு. அதுதான் அதான் அதான் உண்மையும் கூட. அதே மாதிரி அப்துல் கலாம் அதை தான் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனோட ஸ்டோரியை படிக்கிறத விட, ஒரு வாட்ச் பண்றத விட, ஒரு ஃபெயிலியர் பர்சனோட ஸ்டோரியை வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா சக்சஸ்ஃபுல் பர்சனோட இதை நீங்க பார்க்கும்போது அந்த சக்சஸ் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். எதெல்லாம் பண்ணா தோத்து போவீங்கன்றது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, தோத்து போனவங்களோட லைஃப் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. அப்போ இதெல்லாம் பண்ணதுனால இவங்க தோத்து போயிட்டாங்க. அப்ப இதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு தெரியும். புரியுதா? எது பண்ணணும்னு தெரியறத விட, எது பண்ணக்கூடாதுன்னு தெரியணும். தொழில்ல வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெயிக்கிறதுக்கு அதான் முக்கியம். அதே மாரி தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன சொல்றேன்? இத பண்ணாதீங்க, இத செய்யாதீங்க, வெறும் டெக்னிக்கலா வச்சுட்டு ட்ரேட குதிச்சிராதீங்க, இத பண்ணிராதீங்க, ஒண்ணுமே தெரியாம கத்துக்காம கண்மூடித்தனமா ட்ரேட பண்ணிராதீங்க, அத பண்ணிராதீங்க, இத பண்ணிராதீங்க. இதுதான் அதிகமா இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு நீங்க அத அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா, மிச்சம் உள்ளது பண்ணதுதான். பண்ண வேண்டியதுதான். அத பண்ணாம விட்டா கூட நீங்க ஜெயிச்சிருவீங்க. அப்போ மார்க்கெட்ல உங்களோட பணத்தை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு என்னவோ அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா, அதை பண்ணிட்டீங்கனால தாராளமா உங்களால ஆன் ட்ராக்ல இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்களோட கேபிட்டலை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு கூட நீங்க அதுக்கான முயற்சியை சரியா படிக்கல. நீங்க என்ன பண்றீங்க? எடுத்த உடனே லாபம் 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 லாபங்கிறத அந்த மைண்ட் செட்டே வச்சு பணத்தை பத்திரமா வச்சுக்கிறத மறந்துடுறீங்க. ஆனா நம்மளோட பேசிக் எஜுகேஷன் என்ன தெரியுமா? உங்களோட கேபிட்டலை பத்திரமா வச்சுக்கணும். கேபிட்டலை நீங்க பத்திரமா வச்சுட்டாலே உங்க அக்கௌண்ட் வளர்ந்துரும். இதான் மார்க்கெட்ல உள்ள ரகசியமே. ஆனா நீங்க என்ன நினைக்கிறது? கேபிட்டலை பத்திரமா வச்சுக்கிற சிந்தனை கடைசி வரைக்கும் வர்றதில்ல. சம்பாதிக்கணும் 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 முழுக்க முழுக்க அவங்க மைண்டு ஃபுல்லா சக்சஸை நோக்கி தான் இருக்கு. அந்த ஃபெயிலியர் பார்ட்டை நீங்க யோசிக்கிறதே கிடையாது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, எதுக்கு நான் இண்டிகேட்டர் வேணான்னு சொல்றேன் அப்படின்னா, அத்தனை லட்சம் இண்டிகேட்டர் எடுத்து வச்சு வரைஞ்சு பார்த்து 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 நொஞ்சு நூடுல்ஸ் ஆகி இது வேண்டான்னு தூக்கி போட்டேன் நான். இது வேலை செய்யாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன். வெறும் சார்ட்டே போதும். வெறும் சார்ட் உங்களுக்கு அது பேசுறது உங்களுக்கு புரியலன்னா, எத்தனை லட்சம் இண்டிகேட்டரை போட்டு வச்சு பேசினாலும் புரியாது. புரியுதா? இன்னும் நல்லா சொல்லுவாங்க. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள லவ்வர்ஸுக்குள்ள எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களோட மௌனம் என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கலைன்னா, அவங்க வாயை திறந்து பேசினாலும் உங்களுக்கு புரிய மாட்டீங்க. அதான் அர்த்தம். ஒரு ஹஸ்பண்டோ ஒரு ஒய்ஃபோ அவங்க அவங்க என்ன மாதிரி ஒரு சைலண்டா இருக்காங்களா இல்லை ஒரு மாதிரியா இருக்காங்களா அவங்க ஃபேஸை பார்த்தே அவங்க மனசுல என்ன இருக்குன்றதை நீங்க கண்டுபிடிக்கலன்னா நீங்க அவங்கள இன்னும் புரிஞ்சுக்கலைன்னு அர்த்தம். இல்லை அவங்க வாயை திறந்து சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறதில்லைன்னு அர்த்தம். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல அழகா சொல்லியிருக்காங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு. அகம்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அதோட அதோட என்ன சொல்றது, ஒரு ஒளிவட்டம் தெரியுது, ஒரு தேஜஸ்ன்னு சொல்றாங்களே, அவங்க மைண்ட் எப்படி இருக்குங்கிறத உங்க முகரைய பார்த்தாலே தெரியுன்ற அந்த படத்துல வடிவேல் சொல்ற மாதிரி இவனுக்கெல்லாம் ஜாதகத்தை பார்க்கவே வேண்டாம், இவன் மூஞ்சியை பார்த்தாலே சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். அதனாலதான் சொன்னேன், பணங்கிறது என்னது, உங்களோட மைண்ட் செட் சார்ந்த விஷயம், அது சார்ந்த விஷயங்கள். அதனால இண்டிகேட்டர்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலைக்கே ஆகாது. இண்டிகேட்டரை வச்சு நீங்க ஜெயிக்க முடியாது. முதல் ஹை ப்ரியாரிட்டி ஒரு தொழிலதிபருக்கு இல்ல ஒரு தொழில் பண்றவருக்கு என்ன இருக்கணும் தெரியுமா? அவரோட முதல்ல பத்திரமா வச்சுக்கணும். 100 ரன் அடிக்கிறவர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவர் விக்கெட்டை பத்திரமா வச்சுக்கிறதெல்லாம் கவனமா இருப்பாரு. நிறைய பாலை மிஸ் பண்ணுவாரு. ஆனா அவரோட விக்கெட்டை ரொம்ப கவனமா வைப்பாரு. கன்ஃபார்ம்டா இதை அடிக்கலாம்னு தெரிஞ்சதை மட்டும்தான் அவர் அட்டன் பண்ணுவாரு. மற்றதெல்லாம் டக் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க தெரியும். சச்சின் டெண்டுல்கர்லாம் அந்த மாதிரி தான் நிறைய பால் விளையாடுவார். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்றேன். அது ஆவரேஜ் பிளேயர் அவங்களாம். அவங்களாம் கண்டிப்பா இத்தனை ரன்னை ஸ்கோர் பண்ணிடுவாங்க. இந்த ராகுல் டிராவிட் அவங்களாம் நான் காலேஜ் படிக்கும்போது ராகுல் டிராவிட், அதுக்கப்புறம் இப்போ விராட் கோலி, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அடிச்சுட்டே இருப்பாங்க. புடிச்சு அடிச்சா 200 300 கூட போகும். இல்லாட்டி 2வது பால்ல கூட பிடிக்கிட்டு போயிடும். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத பிளேயர்ஸ். பிரம்மாண்டமாவும் இருக்கும், ஒண்ணும் இல்லாம இருக்கும். ஆனா சச்சின் டெண்டுல்கர்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது என்ன அர்த்தம், ஆவரேஜா அதை மெயின்டைன் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ரன் எடுத்து கூட ஒரு 50 100ன்னு எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க டீமுக்கு. இந்த மாதிரி அதே மாதிரிதான். அப்போ ஒரு 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 தொழில் அதிபர் இல்ல தொழில் பண்றவங்க, தொழில் அதிபர்னா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? பெருசா தொழில் பண்ணாதான் தொழில் இல்ல. 10 ரூபாய்க்கு பூ வாங்கி அதை கட்டி 50 ரூபாய்க்கு வித்தாலும் அவங்க தொழில் அதிபர். அதுலயும் லாபம் வந்தா தான் லாபம்.
புரியுதா? தொழிலுங்கிறது நீங்கள் பெருசு கிடையாது, சின்னதுக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் அந்த கேரக்டர்ஸ் ஒன்று தான். நீங்கள் தொழிலை பெருசாக பண்ணாலும் அதே மைண்ட் செட் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், சின்னதாக பண்ணாலும் அதே மைண்ட் செட் தான் இருக்க முடியும். அதில் முக்கியமானது என்ன தெரியுமா? தொழிலதிபருக்கு அவரோட முதல்ல பத்திரமா வச்சுக்கணும், முதல்ல கரெக்டாக ஆளணும். அதனால தான் அவருக்கு பேர் முதலாளி. முதலையே ஆள தெரிலன்னா அப்போ எப்படி என்ன சார், சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியுங்கிற மாதிரி முதலே நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா அங்கே என்ன இருக்கும்? அடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இருக்காது. இப்படி தான் நீங்கள் நிறைய பேர் பண்ணுறீங்க. கேபிட்டல் கொண்டு போகிறீங்க, விட்டுட்டு வந்துடுறீங்க, மறுபடியும் உள்ளே போடுறீங்க, விட்டுட்டு வந்துடுறீங்க, மறுபடியும் விட்டுட்டு உள்ளே போகிறீங்க, விட்டுட்டு வந்துடுறீங்க. நிறுத்தி நிதானிச்சு என்னைக்காவது இந்த பணத்தை பத்திரமா வச்சுக்கிற அளவுக்கு நான் உள்ள மார்க்கெட்டில் எனக்கு ட்ரேட் பண்ண தெரியுதான்னு சிந்திக்கிறீங்களா? சிந்திக்க மாட்டீங்க. அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். போதும், இன்னும் எவ்வளோ பணத்தை தான் லாஸ் பண்ணுவீங்க? 5000 10,000 ஆகி 10,000 1,00,000 ஆயிருச்சு. இன்னும் எவ்வளோ தான் லாஸ் பண்ணுவீங்க? நீ எவ்வளோ தான் இழப்பீங்க சொல்லுங்க? அப்போ முதல் ப்ரியாரிட்டி என்னவா இருக்கணும்னா உங்களோட கேபிட்டலை பத்திரமா வச்சுக்கணும். அதை நீங்கள் முதலமா பத்திரமா வச்சுக்கணுங்கிற அந்த மைண்ட் செட்டோட மற்றதெல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. மார்க்கெட்டில் அந்த நிதானம் தன்னை போல வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? மார்க்கெட் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். மார்க்கெட்டோட டெப்த்து புரிஞ்சிடும், ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிடும், மார்க்கெட்டில் பணக்காரனோட சைக்கிள் எப்படி இருக்குன்றது புரிஞ்சிடும். உங்களை ஏமாற்றவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 1000 ரூபாயை கொண்டு போயிட்டு அவன் 10,000 ரூபா மார்ஜின் தந்தால் அதையும் 9,000 ரூபா கடனையும் வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே பணத்தை போடுறீங்க. அப்போ எப்படி முதல் பத்திரமா இருக்கும் சொல்லுங்க? எப்படி பத்திரமா இருக்கும்? அப்போ முதல் ஒரு ஒரு தொழிலதிபரோட தலையாய கடமை என்னன்னா அவர் கேபிட்டலை பத்திரமா வச்சுக்கணும் ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணக்கூடாது? தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, தனிநபராக இருந்தாலும் சரி, ரெண்டாவது என்ன பண்ணக்கூடாது? அவர் சமாளிக்க முடியாத அளவுக்கு, திரும்ப ரீபே பண்ண முடியாத அளவுக்கு கடன் வாங்கக்கூடாது. அப்போ திரும்ப திரும்ப கொடுக்கக்கூடிய அளவுக்கு கடன் வாங்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? என்னால் இந்த கடனை லாபத்தோட எடுத்துட முடியும், லாபம் எடுத்துட முடியுங்கிற இடத்துல மட்டும்தான் கடன் வாங்கணும். நான் ₹1 வட்டிக்கு கடன் வாங்குறேன்னா இதை நான் என்னோட தொழிலில் முதலீடு பண்ணி ₹5 லாபம் பார்த்துருவேன். அப்போ அப்படின்னா மட்டும்தான் ₹1 கொடுத்தது போக எனக்கு ₹4 லாபம் இருக்குன்னு சொல்லி அந்த கடனை வாங்கணும். ஆனால் அந்த கடனை எனக்கு திருப்பி செலுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை, இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது அப்படின்னா அந்த கடனை வாங்கவே கூடாது. உங்களோட சொந்த காசை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடணும். அப்போ என்ன ஆகும்? போனாலும் உங்களோட போகும். ரெண்டாவது, சொந்த காசை வச்சு பண்ணும்போது நிதானம் இருக்கும். கடன் வாங்கி பண்ணும்போது ஒரு விஷயம் என்ன இருக்கும்? பயமாக இருக்கும், பதட்டமாக இருக்கும். புரியுதா? ஏன்னா அதை ரீபே பண்ணணும். சொந்த காசில் பண்ணும்போது நிதானம் இருக்கும். அப்போ முதல்ல உங்கள் கேபிட்டலை பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கணும். ரெண்டாவது, அப்படி நினச்சாதான் ரெண்டாவது கடனே வாங்க மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? எடுத்த உடனே பேராசோட புடியில் போகிறீங்க. 10,000 போட்டுட்டு டெய்லி 10,000 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. முடியும், அதுக்கான டைம் வரும்போது முடியும். நீங்கள் டே ஒன்லேருந்து அது முடியும்னா எப்படி முடியும்? கண்டிப்பாக முடியாது. அப்போ ரெண்டாவது, கடன் வாங்கக்கூடாது. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா, முதல்ல தொழில் கேபிட்டலை பத்திரமா வச்சுக்கணும். ரெண்டாவது, கடன் வாங்கக்கூடாது. மூணாவது, தொழில் சார்ந்த அறிவும் அனுபவமும் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் சொந்த காசை வச்சு தான் பண்ணுறேன், நான் கடன்லாம் வாங்கலை அப்படிங்கிறக்க ஒன்றுமே தெரியாமல் எப்படி தொழில் பண்ண முடியும்? அது சார்ந்த அறிவு இருக்கணும், தொழில் சார்ந்த அனுபவம் இருக்கணும். இந்த மூணையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உலகத்தில் நீங்கள் எந்த தொழில் வேணாலும் பண்ணி ஜெயிச்சிடலாம். நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் இந்த மூணு தான் தலையாய பிரின்சிபல். உங்களோட கேபிட்டலை பத்திரமா வச்சுக்கிறது தெரியணும் ஒன்று. ரெண்டாவது, கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடாது. ரெண்டு. மூணாவது, அது சார்ந்த அனுபவமும் அறிவும் இருக்கணும். புரியுதா? அனுபவமும் அறிவும் ஒரு தடவை, அனுபவங்கிறது என்னது? ப்ராக்டிஸு, அறிவுங்கிறது நாலேஜ். இதெல்லாம் ஒரு தடவை கற்றுக்க வேண்டியது. அப்பப்போ அப்புறம் லைட்டாக அப்டேட் பண்ணிக்கிறது தான். உட்காந்து மறுபடியும் நான் டாக்டருக்கு படிக்கிறேன், மறுபடியும் சிஏ படிக்கிறேன்னு படிக்க தேவையில்லை. ஜஸ்ட் நடைமுறையை அதுவே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும், அப்டேட் என்னென்ன இருக்குன்னு. கரெக்டாக? ஆனால் முதல்ல காப்பாற்றுறங்கிறது கடைசி வரைக்கும் பண்ண வேண்டிய விஷயம். கடைசி வரைக்கும் நான் பார்க்காத மார்க்கெட்டா, எனக்கு தெரியாத மார்க்கெட்டா தான், நான் பண்ணாத ட்ரேடா, அந்த விஷயம் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் அழிவு ஆரம்பம்னு அர்த்தம். ரெண்டாவது, கடன் வாங்கிடுவோம். நம்ம தான் நல்லா தானே தொழில் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பிரான்ச்சை 10 பிரான்ச் ஆக்கினா என்ன, 10 20 ஆக்கினா என்ன அங்கே? அப்போ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று பண்ணும்போது சரியாக பண்ணுவோம். அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கடன்கிறது என்ன? நம்மளோட எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட்டில் தானே போகுது. அப்போ மார்ஜினை யூஸ் பண்ணி நம்ம தான் எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட் எடுத்துட்டோமே, மார்ஜினை யூஸ் பண்ணி பண்ணால் என்ன அப்படின்னு பண்ணிக்கிட்டிங்கன்னா அதான் கடன் வாங்குறது. அப்போ கடன் வாங்கும்போது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக இது வரைக்கும் உங்கள் சொந்த காசை பண்ணீங்க, இன்னொருத்தனோட கடனை ஹேண்டில் பண்ணும்போது அந்த மைண்ட் செட்டு மாறும். அப்போ என்ன ஆகும்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று கம்ப்ளீட்டாக க்ரீடோட கண்ட்ரோலில் போயிடுவீங்க. அப்போ என்ன ஆகும்? இவன் 10,000 ரூபா கொண்டு போனால் 1,00,000 மார்ஜின் தரான், இன்னொரு கம்பெனிக்கான 20%, 20 டைம்ஸ் 2,00,000 மார்ஜின் தர்றான்னா அப்போ அவனோட அதிகமாக சம்பாதிக்கலாமே, அதிகமாக சம்பாதிக்கலாமே, அதிகமாக சம்பாதிக்கலாமே, அதிகமாக சம்பாதிக்கலாமே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 4 அடிக்கணும் 6 அடிக்கணும், 4 அடிக்கணும் 6 அடிக்கணும் எல்லா பாலும் நினச்சிங்கன்னா ஏதாவது ஒன்று பிடிங்கிட்டு போகிற மாதிரி அந்த நிதானம் இல்லாமல் போயிடும். புரியுதா?
அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் பயத்தோட பிடியிலே இருக்கக்கூடாது. அது மாதிரி பேராசையோட பிடியிலே இருக்கக்கூடாது. நிதானமாக இருக்கணும். இதை தான் நான் உங்களுக்கு புரிகிறபடி சொன்னேன். உங்கள் கேபிட்டலை பத்திரமா வச்சுருந்தா போதும், வச்சுக்கணும்னு நினைக்கணும். அந்த பயம் உங்களுக்கு தன்னால் வரணும். புரியுதா? எப்போ பயம் வரணும்? என்னோட பணம் பத்திரமா இருக்கணும், இதை நான் எக்காரணத்தை கொண்டு தொலைச்சிடக்கூடாது. இதுதான் முதல் பயமாக இருக்கணும் ஒரு தொழிலதிபருக்கு. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் தொழிலுக்கு வர்றீங்கன்னா உங்களோட முதல் பயம் என்னவா இருக்கணும்? பயப்படணும். எதுக்கு பயப்படணும்? உங்கள் பணத்தை பத்திரமா வச்சுக்கணும்னு பயப்படணும். சரி, ரெண்டாவது என்ன பண்ணக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. க்ரீட் இருக்கக்கூடாது, ஃபியர் இருக்கக்கூடாது. அப்போ எதுக்கு க்ரீட் இருக்கக்கூடாது? இந்த பணத்தை பத்திரமா வச்சுக்கணும்னு ஆசைப்படாமல், இதையே நான் 10,000 வச்சுக்கிட்டு ஒரே நாளில் 10,000 சம்பாதிச்சிடணும், ஒரு மணி நேரத்தில் 50,000 சம்பாதிச்சிடணும் ஆசைப்படக்கூடாது. அப்போ ஆசைப்பட்டால் என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமலே பணத்தை பத்திரமா வச்சுக்கிறதும் நீங்கள் அந்த அந்த விஷயத்த கோட்டை விட்டுருவீங்க, கடனும் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒன்றாவதுல தப்பு பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது நீங்கள் கூப்பிடாமலே போய் காலை இங்கே வச்சிருவீங்க. புரியுதா? அதாவது இந்த பைபிளில் தெளிவாக இருக்குது. இன்னைக்கு கூட நான் படித்தேன், பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்காராத அப்படின்னு அர்த்தம். துன்மார்க்கரோட வழியில நடக்காத அப்படின்னு அர்த்தம். பாவி நிற்கிற இடத்துல நிற்காதன்னு அர்த்தம். இதுதான் முதல் இதே. அப்போ ஒருத்தன், அதாவது என்ன அர்த்தம்? ஒருத்தன் உட்கார இடத்துல சும்மா தான் உட்காருவான் அப்படின்னு உட்காந்தீங்கன்னா அவன் பேசுறத அடுத்து பேசுவீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க? கொஞ்ச நாள்ல அவன் செய்யறத செய்வீங்க. அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு ஆரம்பத்துல என்னது, அவன் உட்கார இடத்துல நீ உட்காரலைன்னா நீ பேச வேண்டியது அவசியமே இருக்காது. அவன் பேச வேண்டியதை அவன் காது கொடுத்து கேட்காம வாயை கொண்டு அவங்க கூட சேர்ந்து பேசலைன்னா அவன் செய்ய வேண்டியது நீ செய்ய வேண்டியதாக இருக்காது. நான் அடிக்கடி இந்த நிறைய காலேஜுக்கெல்லாம் போகும்போது அடிக்கடி சொல்லுவேன் அந்த டீனேஜ் பசங்களுக்கு, முதல்ல ஒரு பொண்ணை பார்க்கும்போது கண்ணை திருப்பு. நம்ம என்ன வேலைக்கு வந்திருக்கோம், நம்ம அப்பா அம்மா எதுக்காக பண்ணுறாங்க, இன்னைக்கு இல்லைனாலும் நமக்கு என்றைக்கோ ஒரு நாள் கட்டாயம் இதுக்கான விஷயங்கள் தான் நடக்க போகுதுன்னு கண் அந்த அந்த சைட்டை திருப்புறதுக்கு 2 செகண்ட் ஆகும். நீ 2 செகண்ட் திருப்பலைன்னா அது உன்னோட 2 வருஷம் லைஃப் இல்லை, 20-30 வருஷம் நெக்ஸ்ட் வர்ற லைஃபே ஸ்பாயில் பண்ணும். ஏன்னா பக்குவம் இல்லாத வர்ற வயசுல வர்ற அந்த காதல் வந்து ஜெயிச்சாலும் பிரச்சனை தான், தோத்தாலும் பிரச்சனை தான். அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோம், லைஃப்பில் லவ்ங்கிறது ஒரு பார்ட்டு. ஆனால் படிப்புங்கிறது லைஃப்பில் ஒரு பார்ட்டு கிடையாது, அதுதான் உன் லைஃபே. ஸோ அப்படிலாம் நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் இங்கே என்ன விஷயம், உங்களோட கேபிட்டல் நீங்கள் பத்திரமா வச்சுக்கணுங்கிற பயம் இல்லைன்னா தன்னை போல் கடன் வாங்குற ஆசை உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அதை தவிர்க்கவே முடியாது, இழுத்துக்கொண்டே உங்களை விட்டுரும். அதுவும் முடிஞ்சுன்னா கதை கந்த. அப்போ அதுவும் அது ரெண்டும் நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் இதில் என்ன வேடிக்கை தெரியுமா? உங்கள்கிட்ட நாலேஜும் இல்லை, ப்ராக்டிஸும் இல்லை. அப்போ எப்படி இருக்கும்? பணத்தை பத்திரமா வச்சுக்கிறதும் இல்லை, கடன். சரி, அப்படியே கடன் வாங்கினாலும் திரும்ப அந்த பணத்தை பத்திரமா வச்சு கடனை செலுத்துறதுக்கான அந்த நாலேஜும் ப்ராக்டிஸ் இருக்கா? அதுவும் இல்லை. எதுவுமே இல்லாமல் இந்த தொழில் பண்ணால் என்ன லட்சணத்தில் இருக்கும் யோசிங்க. இந்த கண்டிஷனில் தான் இருக்கீங்க. அதனால தான் நான் திரும்ப 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 உங்களுக்கு தலையில் அடிச்சுக்கிட்டு கூப்பாடு போடுறது, தயவு செய்து பண்ணாதீங்க 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 பண்ணாதீங்கன்னு. புரியுதா? அதனால் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நுணுக்கமாக பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அடிப்படையே என்ன பார்த்தோமோ அதை விரிவாக பார்க்குறோம், ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்குறோம். டெக்னிக்கல் அதான் சொல்லலை. நீங்கள் இந்த இந்த சேனலை பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகத்தில் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு உலகத்தில் எந்த யூடியூப் சேனலும் நீங்கள் பார்க்க வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் லைவாக ட்ரைனிங் எல்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா இங்கே உள்ள விஷயங்கள் கூட பண்ண வேண்டாம். வெறும் சார்ட்டை வச்சுட்டு ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா டெக்னிக்கல் 10% தான். டெக்னிக்கலை தடுக்கி விழுந்தால் ஃபண்டமெண்டல் நமக்கு ஆட்டோ டியூனிங் ஆயிரும். புரியுதா? உட்காந்து அதை நீங்கள் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. நம்ம எந்த இடத்த செலக்ட் பண்ணுறோமோ அங்கே தான் பெரிய பணக்காரனே வருவான். அதான் ஆட்டோ டியூனிங். அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். நம்ம என்ன பண்ணுவோம், அழகாக பக்காவான ஃபார்முலாவில் ஒர்க் பண்ணுவோம் ப்ரொஃபஷனலாக. எந்த இடத்துலையும் தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை. மார்க்கெட் நமக்கு அகெயின்ஸ்டாக போச்சுன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ரியலாக ஒரு ட்ரேட் எடுத்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போச்சுன்னா என்னைக்காவது நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்களா? இங்கே நல்லது. ஏன்னா அந்த அதாவது நம்ம ஒரு பை எடுத்து அது நமக்கு ஃபேவராக போச்சுன்னா நல்லது, நமக்கு அகெயின்ஸ்டாக போச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. யோசிச்சு பாருங்கள், மார்க்கெட்டில் எது உங்களுக்கு பிரச்சனையோ அதை வாய்ப்பாக நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ட்ரேடிங் சிஸ்டம், எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணணும், ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ட்ரேட் மெக்கானிசம் எப்படி பண்ணுறது, அதுக்கான விஷயங்கள். அடுத்த லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம முதல்ல காப்பாற்றி வச்சுக்கிறதுக்கு தெரியும், அதுக்கான மனநிலை மட்டும் இருக்கும். எந்த இடத்துலையும் தேவையில்லாமல் ஆசைப்பட மாட்டோம், ஆனால் பொறுமையாக இருக்க தெரியும். இதெல்லாம் இருக்குது. அப்போ எல்லாமே இருந்தால் தானே ஜெயிக்க முடியும். யோசிச்சு பாருங்கள். இப்போ முதலையும் காப்பாற்ற முடியும், கடனும் வாங்க முடியாது. கடன் வாங்கி ஒருத்தன் என்ன ப்ராஃபிட் எடுக்கிறானோ நம்ம சொந்த காசை வச்சுக்கிட்டே அவனோட ஜாஸ்தியாக எடுக்க முடியும். அப்போ நம்ம ஏன் கடன் வாங்கணும்? புரிஞ்ச விஷயம். கடன் வாங்கக்கூடாதுன்னு சும்மா சொல்லி யூஸ் கிடையாது. அப்போ அந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ண முடியணும்னா, என்ஜாய் பண்ண முடிஞ்சுன்னா நம்ம ஏன் கடன் வாங்கணும்? அவ்வளோதான் விஷயம். அப்போ இது எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்குது நம்ம ட்ரைனிங்கில், சும்மா வந்து சொல்கிறது கிடையாது. சரியா? ஸோ அதனால் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் தெளிவாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கான புரிதலோட இந்த தொழிலை நீங்கள் முடிஞ்சால் முழுசாக கற்றுக்கோங்க. நான் எல்லாரும் கற்றுக்கங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் மறுபடியும் இதையும் ஓப்பனாக அடிக்கடி சொல்கிறது தான், எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது. ஏகப்பட்ட தொழில் இருக்குது.
எதுலயோ ஒண்ணுல வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க முன்னேறி வாங்க. புரியுதா? கடைசி அதாவது ஒரு ஒரு இன்னைக்கு நீங்க வேலைக்காரனா இருக்கலாம், ஒரு எம்ப்ளாயா இருக்கலாம். சாகுற வரைக்கும் வேலைக்காரனா இருக்காதீங்க. நீங்க எவ்வளவு விசுவாசமான வேலைக்காரனா இருந்தாலும், உங்க முதலாளி அவரோட புள்ளைய தான் கொண்டு போய் அவரோட சீட்ல உட்கார வைப்பாங்களே, உங்க மொபைல்ல கொண்டு போய் உட்கார வைக்க போறதில்ல. புரியுதா? ஆள்றதுக்குள்ள நீங்க ஒரு என்ன பண்றது? ஒரு முதலாளியா மாறணும். அதாவது என்ன அர்த்தம்? பெரிய தொழில் பண்ணாதான் கிடையாது. ஆனா இந்த இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட தொழில் உங்கள என்ன கொண்டு போகும்? எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல வேணாலும் கொண்டு போகும். அவ்வளவு பெரிய இன்கம் இது பொட்டன்ஷியல் இதுக்குள்ள இருக்கு. அது உங்களுக்கு இப்ப சொன்னா புரியாது. ஸோ அதுக்கான பொட்டன்ஷியல்லாம் இன்னொன்னு இதே யூடியூப் சேனல் நீங்க தொடர்ந்து பாருங்க. நான் எதுக்கு பழைய ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக் எல்லாம் காட்டல அப்படின்னா, அதெல்லாம் யார் வேணாலும் காட்டலாம். அது உங்களுக்கு வந்து பெரிய அளவுல வைப்ரேட் ஆகாது. ஆனா உங்களோட சமகாலத்து அவங்களோட வளர்ச்சியை நான் படிப்படியா காட்டும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 ட்ரேட் 60 ட்ரேடெல்லாம் தாண்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நிறைய ப்ராஃபிட் வந்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு ட்ரேடும் ப்ராஃபிட் எடுத்துட்டு தான் இருக்கு. அதுக்கான இதெல்லாம் நான் கம்யூனிட்டியில் ஷேர் பண்றேன். இப்பெல்லாம் முடிஞ்ச வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் அதுக்கான இதை நான் ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். காரணம் என்னன்னா, அதான் நான் சொன்னேன் இல்லையா, இது உங்க 100% இங்க ஒரு தொழிலா நான் சொல்லி தரோம். அதனால தான் 100 டெமோ ட்ரேட் பண்றோம், 100 லைவ் ட்ரேட் பண்றோம். இதுல சக்சஸே இல்லைன்னா நான் உங்களோட சேர்ந்து எப்படி பண்ணுவேன்? என்னோட பர்சனல் நம்பர் எப்படி நான் முதல்ல கொடுப்பேன்? என்னையா யூடியூப்ல பெருசா பேசுனீங்க ஒன்றும் வரலையேன்னு கேட்பீங்கல்ல கண்டிப்பா. அப்போ ஜெயிக்க முடியாத விஷயத்துக்கு நம்ம எப்படி சேலஞ்ச் பண்ண முடியும்? புரியுதா? அதுக்கான ரிசல்ட்டே நம்ம காமிச்சாச்சு. புரியுதா? அதனால தான் நான் அதை பத்தி நம்ம இன்டெப்தா பேசுறது இல்லை. ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தயவு செய்து தப்பா பண்ணாதீங்க. நீங்க பண்ணலைன்னா கூட பரவாயில்ல. நான் சொன்னேன்ல, பொழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. 1000த்துல ஒன்று தான் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான் வழி கிடையாது நீங்க லைஃப்ல முன்னேறதுக்கு. இது ஒரு தொழில், அவ்வளவுதான். 10 தொழில்ல இது ஒரு தொழில். முடிஞ்ச இந்த தொழிலுக்கு உண்டான நேர்த்தியோட இதை முழுசா யதார்த்தத்தோட தெளிவா கத்துக்கிட்டு சரியான நாலேஜ் சரியான பிராக்டிஸ் அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்க. இல்லைன்னா தயவு செய்து பண்ணாதீங்க. வேடிக்கை கூட பார்க்காதீங்க, விலகி போயிருங்க. நான் சொன்ன மாதிரி இதை உட்காந்து வேடிக்கை பார்த்தா தானே ஒரு 1000 ரூபாயை போட்டு பண்ணி பார்ப்போம்னு தோணும். இந்த சேனலை இல்லை, இந்த மார்க்கெட்டுக்கே தலையில முழுக்கு போட்டுட்டு இதை தாண்டி தூரமா போயிடுங்க. அவ்வளவுதான். இல்லைன்னா முழுசா கத்துக்கங்க, முறையா கத்துக்கிட்டு தெளிவா பண்ணுங்க. அவ்வளவுதான் விஷயம். இது வரைக்கும் இந்த சேனலை பார்த்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.